சரி, நாம் கடந்த முறை ஆபிரகாமுடைய 6வது பயணத்தை கவனித்திருந்தோம். ஜேர்னி ஆஃப் ரைசிங், அது எழுப்புதலின் பயணம். இதில் ஒன்றை நாம் கவனித்தோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 13:18. ஆபிரகாமுடைய பயணம் அவருடைய 6வது பயணம். இது 6th ஜேர்னி. இந்த 6வது பயணத்தில் அவர் புறப்பட்ட இடம் பெத்தேல், போய் சேர்ந்த இடம் ஹெப்ரோன். அதனுடைய தூரம் 30 மைல். நாம் கடந்த முறை கவனித்தோம், ஆபிரகாம் தான் எழுந்து பயணம் செய்ய வேண்டுமே தவிர கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அப்பப்போ தூக்கி விட மாட்டார். யார் தான் எழுந்திருக்க வேண்டும்? நான் தான் எழுந்திருக்க வேண்டும், நாம் தான் எழுந்திருக்க வேண்டும். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் கவனித்தோம் அன்றைக்கு. ஏசாயா 52:2. தூசியை உதறிவிட்டு அப்படின்னு எங்கே கிடக்கிறாங்க? புழுதிக்குள் கிடக்கிறான். புழுதிக்குள் கிடக்கிறான். என்ன செய்யணும்? அவர்கள் தான் எழுந்திருக்க வேண்டுமே தவிர கர்த்தர் வந்து தூக்கி விடுவான்னு சொல்லி காத்துட்டு இருக்கக்கூடாது. சில விஷயங்களை நாம் தான் செய்ய வேண்டும். அதில் ஒன்று என்ன? தூசியில் இருக்கிறவர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இளையகுமாரன் தகப்பனை விட்டு போனான், தனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போனான். அதை தொலைத்த பின்பு பன்றிகளோடு போராடுகிறான். பன்றி தவிட்டுக்கு அது கிடைக்காத போது அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவன் தான் எழுந்தான். 17ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 15:17. லூக்கா 15:17. லூக்கா 15. அவனுக்கு புத்தி தெளிந்த போது யார் எழுந்திருக்கணும்? அவன் தான் எழுந்திருக்கணும். அப்பா வந்து அப்பப்போ தூக்கி விட மாட்டார். போனது நீ தானே, எழுந்திருக்க வேண்டியது யாரு? அவன் தான் எழுந்திருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக நாம் செய்யணும். குறிப்பாக தூசிகளுக்குள், குப்பைகளுக்குள் விழுந்து விட்டோமானால் எழுந்திருக்க வேண்டியது யாரு? நாம் தான் எழுந்திருக்க வேண்டும். அதை உதறிவிட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று கவனித்தோம். அந்த தூசியை உதறிக்க நான் ஒன்று சொன்னேன், முக்கியமாக தூக்கம். கடந்து முறை நாம் கவனித்தோம், தூக்கத்தை உதறிவிட்டு நீங்களும் நானும் எழுந்திருக்காத வரைக்கும், அதாவது எத்தனை ஆண்டுகள் காலையில் 3 மணிக்கோ 4 மணிக்கோ எழுந்து ஜபித்தாலும் சரிதான், அந்தந்த நாளுக்கு தீர்மானம் எடுத்தால் தான் எழுந்திருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் சொன்னீங்க 3 மணி நேரம் காணாமல் போயிடும். காலையில் முழிச்சிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படி கண்ணை மூடலான்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் அதிகமாக வேகமாக நேரம் ஓடுறது எப்படின்னா அப்போ தான் ஓடும். கண்ணை மூடி முடிக்கல 7 ஆடாது. இப்போ தானே கண்ணை மூடி 5 நிமிஷம் தானே, அதுக்குள்ளையா? ஆனால் எப்போ டைம் ஓடாது தெரியுங்களா? உபவாசம் வந்து ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ டைம் ஓடாது. உலகத்தையே சுற்றி வந்துடும் ஒரு ஜெபத்தில் பார்த்தா அப்புறம் 5 நிமிஷம் ஆகிருக்கும். என்ன நமக்கு 3 மணி நேரம் ஆனமாக தெரியும். சில நேரத்தில் கிளாக் ஓடும். உதாரணமாக தெரியுமா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து லேட்டாக ஓடும். திங்கக்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் கிளாக்கு ஃபாஸ்ட்டாக ஓடும். அது என்ன கிளாக்குன்னு எனக்கு இன்னும் புரியலை. ஆமாம், காலையில் 8:30 மணினா 8:45 8:50 காட்டுது கிளாக். என்னென்னா ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, அவர் ஆஃபீஸுக்கு அனுப்பணும்ல. திங்கக்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் கிளாக் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 8:30 மணி சர்வீஸுக்கு 9 தான் சபைக்கு வருது. என்னடா கேட்டால் கிளாக்கு ஓடலை, கிளாக்கு லேட்டாக ஓடுது. அது என்ன ரட்சிக்கப்பட்ட கிளாக் போல் இருக்குது. அது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் லேட்டாக ஓடுது, மற்ற நாள்லாம் சீக்கிரமாக ஓடும் போல் இருக்குது. அது சரி, போகட்டும். நாம் தான் உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும். வேற யாரும் வந்து செய்ய முடியாது, உதற முடியாது. நாம் உதறிவிட்டு எழுந்தால்தான். குறிப்பாக தூக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பெரிய கேடு. ஒரு எழுப்புதல் வேண்டுமானால் நீங்கள் நாம் எழுந்திருந்தால்தான். நாம் எழுந்திருக்காவிட்டால் எழுப்புதல் வராது. எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு வசனம், வீணையே எழும்பு, சுரமண்டலமே விழித்து கொள்ளுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தர் என்ன? நான் எழுந்த பிறகு தானே வீணை முழிக்கும். நான் பாட்டு தூங்கிட்டு இருப்பேன், வீணை தானா வாசித்து உட்காந்துருக்குமா? நான் அதிகாலமே விழுந்திருப்பேன். அப்போ வீணை எழும்பும், சுரமண்டலம் எழும்பும். அதெல்லாம் அவங்களாம் எழும்பினதுக்கு அது உயிரற்ற கருவிகள், நான் உயிருள்ள கருவி. நான் எழுந்தாதான் அது எழும்பும். நான் எழும்பாத வரைக்கும் என் வாழ்க்கையில் எதுவும், என் ஊழியத்தில் எதுவும் எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. 2வது ஒன்றை கவனித்தோம், நாம் உதற வேண்டியது பலவீனம். ஒன்று தூக்கம் என்று கவனித்தோம் அன்றைக்கு. 2வது நாம் உதற வேண்டியது என்ன? பலவீனம். என்ன பலவீனம்? லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களை வாசித்தோம். 18 வருஷம் எவ்வளவும் நிமிர முடியாத ஒரு கூனி ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா? அவர்கள் தான் என்ன, அந்த பலவீனத்தை விட்டு எழுந்தால்தான். இல்லைன்னு என்ன ஆகாது, பலவீனத்தோடையே காலம் தான். என்ன பரிதாபம் தெரியுங்களா? 18 வருஷம் அவளுக்கு எவ்வளவு நிமிர முடியாத கூனி. ஆனால் அவளுக்கு தெரியல, பிசாசினால் அவள் கட்டப்பட்டது அவளுக்கு தெரியல. லூக்கா 13:16 வாசிக்கிறோம், சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த ஆபிரகாமின் குமாரத்திம்பார் ஆண்டவர்.
அப்படின்னா இவங்க ஆபிரகாமின் குமாரத்தை தான், ஆலயம் வந்து போகிறவர்கள் தான், ஆண்டவர் மேல் வைராக்கியம் உள்ளவங்க தான். எவ்வளவு நிமிர முடியலை, ஆனால் ஆலயத்துக்கு வர்றது நிறுத்தல பாருங்களா. அவங்க வைராக்கியம் உள்ளவர்கள் தான், ஆபிரகாமின் குமாரத்தை தான். ஆனாலும் என்ன இல்லை, கட்டப்பட்டது தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். நீ அநேகர் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டவர்களாக. சென்ட் தாமஸ் மவுண்டில் ஆரம்பாக்கம்னு ஒரு இடம் பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு முறை ஒரு கேத்தலிக் குடும்பம், அங்கே என்னோட கூட வேலை செய்தவர், நல்ல விசுவாசி. அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு, அவருடைய அண்ணனோட குழந்தை அடிக்கடி வயிற்று வலி, ரொம்ப கஷ்டப்படுது குழந்தை. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க, சரியாகலை. இங்கே அப்படி தானே போகிறீங்க, போகும்போதுனாலும் ஜாப் பண்ணிட்டு போங்களேன். ஒரு 5-6 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. என்னென்னா மோஷன் போகாது அந்த குழந்தைக்கு. பிரச்சனை அதுதான். இப்போ ஜாப் பண்ணால் ஒரு ஈவில் ஸ்பிரிட், அது வியாதி இல்லை, ஒரு அசுத்த ஆவி. ஜெபம் பண்ண 6 வயசு குழந்தைக்கு அசுத்தாவி. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, இந்த குழந்தைக்கும் அசுத்தாவி பிடிக்குமா? அது விழுந்து எழுந்தது இன்னைக்கு வரைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பொம்பளையாக இருக்குது. இது வரைக்கும் அதுக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் நாம் இன்றைக்கு உதர பலவீனம்னு தெரியாமலே அநேக பலவீனத்தினால கட்டப்பட்டிருக்கிறாங்க. பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் மறைந்து போனாங்களே, அவங்க இருக்கும்போது ஒரு முறை சொன்னார், குமரி மாவட்டத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிறார். போனபோது அவர் சொன்னார், வந்து திரும்பி போன ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் யாராவது ஒருத்தர் பில்லிசூனிய கட்டில் இருக்காங்க அந்த ஊர். அவர் சொன்னார், அந்த மாவட்டம் முழுவதும் அசுத்தாவின் பிடியில் இருக்குன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவதுக்கு இல்லை. எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு குழந்தை காலேஜுக்கு போயிட்டு இருந்தால் திடீர்னு பலவீனமாகி வீட்டில் படுத்துட்டா, போக மாட்டேங்கிறா. பையனை காலேஜில் தான் போக மாட்டேங்கிறான், வேலைக்கு போனால் நெடி நின்றுட்டான், குடும்பம் வந்தது சண்டை போட்டு மனைவியை துரத்தி விட்டு உட்காந்துருக்கிறான். கேட்டா என்ன பார்த்தோன்னா ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு ஈவில் ஸ்பிரிட் கிரியை. அது சொல்லுங்கள், அந்த மாவட்டமே ஒரு காலத்தில் அது குமரி மாவட்டம் இல்லை, மேரி மாவட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருந்தது. அவர் சொல்லுகிறார், அந்த அளவுக்கு அசுத்தாவின் பிடியில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியல, பலவீனத்தில் தான் இருக்கிறாங்க, தெரியவில்லை. உதறி விட்டு எழுந்தால்தான் எழுப்புதல் உண்டாகும். 3வதாக நாம் ஒன்றை கவனித்தோம், உலக வேலை. அதாவது இன்றைக்கி நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன், திருப்ப நினைவுபடுத்துகிறேன். இன்றைய ஆவிக்குற உலகத்துக்கு அது சொல்ல போனால் கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் அடுத்த சந்ததியை பாழாக்குவது எது தெரியுங்களா? இன்றைய உலக வேலை. இந்த ஐடின்னு ஒன்று வந்தது தெரியுங்களா? இந்த கம்ப்யூட்டர் உலகம் ஒன்று வந்தது, பிள்ளைகளை பாழாக்கிட்டு. ஆவிக்குரிய சபையினுடைய முதல் எதிரி யாருன்னு சொன்னால் இந்த மாதிரி வேலைகள் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், 8 மணி நேர வேலைக்காக உலகம் முழுவதும் போராடி மேடேன்னு ஒரு டேயே வாங்கினாங்க. மே தினம்னு வாங்கினது எதுக்கு தான்? 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், 6 நாள் தான் வேலை செய்ய வேண்டும் என்று உலகம் முழுவதும் போராடி அநேக தங்கள் உயிரை இழந்து அதை வாங்கினாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், குறைஞ்சது 14 மணி நேரம் வேலை. எனக்கு காலையில் 7 மணிக்கு போனான்னா ராத்திரி 11, 12 இப்படி தான் வரான் ஆள் வேலையிலேருந்து. என்னென்னு கேட்டால், ப்ராஜெக்ட் முடியலை, அந்த வேலை முடியலை, இது முடியலை, நான் டீம் லீடராக இருக்கேன், நான் தான் வேலை செய்யணும். வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் வேலை, சனி ஞாயிறு லீவு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க ஆளுங்க. வேலையை முடிச்சு கேட்டால் சொல்லலாம், அப்படி தான் வேலை செய்தால் தான் சர்வே பண்ண முடியும். பிழைக்க முடியலன்னா பிழைக்க முடியாது. 6:30 மணிக்கும் 7 மணிக்கும் வேலையிலேருந்து வரோம், அதுக்கு எப்படி சபைக்கு 8:30 மணிக்கு வருவார்? அது அவனுக்கு படுக்கிறதுக்கு தான் நேரம், தூங்குறதுக்கு கூட நேரம் இருக்காது. பாவமாக இருக்குது பிள்ளைகளை பார்க்கும்போது. அப்படியான இன்றைக்கு அதாவது உலக அலுவல்களில் சிக்கி கொண்டவர்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ளாத. இதை என்ன சொன்ன, உதறி விட்டு எழுந்தால்தான். காலைல 9 மணிக்கு வேலைக்கு போகிறேன், இல்லை 10 மணிக்கு போகிறியா, சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வர மாதிரி ஒரு வேலையை பார். அப்படின்னா பிழைக்க முடியாது. கர்த்தர் பிழைக்க வைக்க உண்மை உள்ளவர். கர்த்தர் பிழைக்க வைக்க முடியும். ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாத்தையும் உருவாக்குனார்ல. எவ்வளோ பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவங்களாம் வேலையை விட்டு ஊழியத்துக்குவான்னு கூப்பிடுறாருல. அப்படின்னா இல்லாதவனுக்கு ஒரு வேலையை கொடுக்க வராது முடியாதா என்ன? இருக்கிற வேலையை பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்களாம் குப்பை தூக்கி போட்டு வராங்க இல்லையா? கர்த்தர் பேசினா தானே வராங்க. அப்படின்னா இல்லாதவனுக்கு ஒன்றை கர்த்தர் கொடுக்க முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும். நீ அந்த நேரத்தில் விரும்புறதில்ல. அங்கே போனால் தான் பெறான வந்து 7 லட்சம் கிடைக்கும், 8 லட்சம் கிடைக்கும் நீ நினைக்கிற. அதை 8 லட்சம் வாங்கிட்டு நீ அதை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவது பார்க்கலாம். வருஷத்துக்கு 1.5 லட்சம் வாங்கினா கூட உருப்படியாக குடும்பம் நடத்த முடியும். நடத்த முடியாதா? எனக்கு கண்டிப்பாக முடியும். அப்படியால் அன்றைக்கு உதறி தள்ள வேண்டிய 3: ஒன்று தூக்கம், மற்றொன்று பலவீனங்கள், 3வது உலக, அதாவது பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் வேலை வேண்டும். ஆனால் சிக்கிக் கொள்ளக்கூடாது, அதில் போய் அது மாட்டிக்க கூடாது. அதுதான் முக்கியம். இதைத்தான் நாம் கடந்த முறை கவனித்தோம். இதுக்கு என்ன தேவை என்றால் ஃபர்ம்னஸ், உறுதி. உறுதிப்பாடு இல்லாதவர்கள் நிலைத்து நிற்க முடியாது. தீர்மானம் எடுக்காமலாம் இருக்கிறோம், எல்லாருமே தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் என்ன செய்வதில்லை, அந்த உறுதிப்பாடு இல்லாததுனால. இந்த உறுதி இருந்தால் மாத்திரமே நீங்கள் நானும் இன்றைக்கு எழுப்புதலை பெற்றுக்கொடுத்த. எழுப்புதலின் பணிந்து ஆபிரகாம் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? அவர் எழுந்தார். அது 13:18 மறுபடியும் வாசிங்கம்மா. ஆதியாகமம் 13:18. என்னால் பாருங்க, அவன் மாத்திரம் இந்த கூடாரத்தையே பேசிச்சான் பாருங்க.
ஆபிரகாமுக்கு நான் இருக்க வேண்டியது பெத்தேலில் அல்ல, நான் எங்கே போகணும்? மம்ரேக்கு போக வேண்டும். நான் கடந்த முறை சொன்னேன், அவர் மம்ரேக்கு போனாரே தவிர எங்கே போகலை? மோரேக்கு போகலை. என்றால் புறப்பட்ட இடம் இது மோரே சமவெளியில் தான் புறப்பட்டு வந்தார். திருப்பி போகும்போது எங்கே போகலவ? மோரேக்கு போகவில்லை, மாறாக மம்ரேக்கு தான் போனார். மோரே என்பதற்கு நான் கடந்த முறை உங்களுக்கு அந்த பொருளை சொன்னேன். மோரே என்பது சூட்சேயர், அதாவது குறி சொல்றவன் இருக்கிற இடம். மோரே என்ற அந்த இடத்துக்கு பேருக்கு அர்த்தம் என்ன? மோரே என்பதற்கு சூட்சேயர், குறி சொல்லுகிறவன். ஆனால் மம்ரே என்பதற்கு என்ன? உறுதி, ஃபர்ம்னஸ். இன்னைக்கு தேவை என்ன? அவர் மோரேலிருந்து தான் ஆபிரகாம் புறப்பட்டார். ஆதியாகும் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்த்தீங்கன்னா, மோரே என்னும் சீகேமில் உள்ள மோரே என்னும் சமபூமி மட்டும்தான் ஆபிரகாம் வந்தார். அவர் முதல்ல பலிபீட கட்ட இடம் மோரே தான். ஆனால் அங்கிருந்து கீழே இறங்கி வந்தார், எகிப்துக்கு போனார், திரும்ப தென் தேசத்துக்கு வந்தார், பெத்தேலுக்கு வந்தார். பெத்தேலோடு நின்று விடவில்லை, அவர் எங்கே வந்திருக்கணும்? மம்ரேக்கு தான் வரணும். ஆனால் அவர் மம்ரேக்கு போகல, எங்கே வந்தார்? மோரேக்கு வந்தார். ஏனென்றால் இது என்ன? குறி சொல்ற குறிமேடை, நம்ம பாடுற குறிமேடை. அங்கே போக விரும்பவில்லை. எங்கே போகிறார்? உறுதியான ஒரு அடித்தளம் என்று அர்த்தம் கொள்ளுகின்ற மம்ரேக்கு அவர் கடந்து போனார். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நான் ஒரு எழுப்புதல் பயணத்தில் காணப்பட வேண்டுமானால், இந்த பரலோக பயணத்தில் 6வது அனுபவம் என்ன? உறுதிப்பாடு. ஒன்று, நாம் தீர்மானம் எடுப்பதில் ஒன்றும் பஞ்சம் இல்லை. நிறைய காரியங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். அந்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்காவிட்டால் எடுத்த என்ன, எடுக்காமல் போனா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், புறப்படுகிறவர்கள் அநேக, போய் சேர்றவங்க எல்லாரும் சேர்றதில்லைல்ல. 6 லட்சம் யுத்த புருஷர்கள் புறப்பட்டாங்க, 2 பேர் தானே போய் சேர்ந்தாங்க. இந்த கணக்கை நினைச்சாலே வைத்த கலக்கம். 6 லட்சம் பேர் புறப்படுறாங்க, போய் சேர்ந்த பேர் பஸ்கா ஆட்டினாலே மீட்கப்பட்டவர்கள், மோசைக்குள்ளாக ஜலத்தினாலும் மேகத்தினாலும் ஞான ஸ்நானம் பெற்றவங்க, ஒரே ஞானபானத்தை குடித்தவர்கள், ஒரே ஞான போஜனத்தை சாப்பிட்டவங்க. ஆனாலும் அவர்களில் அநேகர் பேரில் கர்த்தர் பிரியமாக இருந்ததில்லைன்னு போட்டிருக்குது. அப்படியா? நான் புறப்பட்டது 6 லட்சம். எல்லாருக்கும் எல்லா அனுபவம் இருந்தது. ரட்சிப்பின் அனுபவம் இருந்தது, ஸ்நானங்களின் அனுபவம் இருந்தது, திருவிருந்தின் அனுபவம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் என்ன இல்லை? தேவன் அவர் மேலே பெரிய காரணம் உறுதிப்பாடு இல்லை. அப்பப்போ வழி விலகி போவாங்களே, உங்களுக்கு தெரியும். என்னாகும் புஸ்தகத்துக்கு நிறைய பேர்கள், அதில் ஒரு பேர் என்ன பேருங்களா? மர்மரிங், புக் ஆஃப் மர்மரிங், முறுமுறுப்பின் புஸ்தகம். கர்த்தர் சொல்வார், இந்த 10 முறை நீங்கள் என்ன சோதித்து விட்டீர்கள். அப்படின்னா தீர்மானம் எடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தீர்மானத்தை நிற்காவிட்டால், தீர்மானத்தை விழுந்து போகுமானால், அதுதான் ஆபிரகாம் எங்கே போகல? மம்ரேயில் தான் புறப்பட்டார். அவர் மம்ரேக்கு போகல. அவர் மாற எங்கே போகிறார்? மோரேக்கு மோரே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? உறுதியாக நிலைத்திருத்தல் என்ற அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்திருத்தல் இல்லாவிட்டால், விசுவாச வாழ்க்கையை பைபிளில் 3 வார்த்தைகளாக பயன்படுத்துகிறது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஒன்று, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 7:26. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20. எவனோ ஸோ எங்கே கட்டுகிறார்கள்? விசுவாச வாழ்க்கை எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? விசுவாச வாழ்க்கையின் அடித்தளம் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? மணலுக்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த மணல் நம்ம உங்களுக்கு தெரியும். ஒன்று எது மேல் கட்டப்படுவது? கண்மலையின் மேல் கட்டுவது. இன்னொன்று மணல் மேல். கண்மலை எது? தேவ சித்தம். மணல் எது? சுய சித்தம். இன்றைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடித்தளம் எங்க இருக்குது? தேவ சித்தத்தில் அல்ல. எங்க இருக்குது? சுய சித்தத்தில். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அந்த வசனம், என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யணும், யாருக்கு ஒப்பா இருக்கிறான் உங்களுக்கு காண்பிப்பேன். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். அந்த ஞாபகம் இருக்குதா? அந்த கருத்து ஞாபகம் இருக்குதா? கண்மலை எங்கே இருக்கு? கண்மலை அல்ல, வெளியே தெரிகிற கண்மலை அல்ல. வழக்கமாக நமக்கு எல்லாருக்குமே இந்த சண்டே ஸ்கூல்லேருந்து சொல்கிற பாடம் என்ன? ஸோ இது ஒரு கண்மலை, இங்கே ஒரு வீடு இருக்குது, சரியா? இன்னொரு வீடு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது மணல் மேலே இருக்குது. இப்படி தான் கற்றுக் கொடுக்குறோம், சரியா? ஒரு வீடு எங்கே இருக்குது? மேலே. ஒரு வீடு மணல். இப்படி தான் கற்றுக் கொடுக்குறோம். இது டோட்டலி ராங். ஏன்னா நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தாலும் 5வது வரைக்கும் தான் அரசாங்க பள்ளியில் படித்தேன். 6வது கொண்டு போய் ஒரு மிஷன் ஸ்கூலில் சேர்த்தாங்க, லண்டன் மிஷன் ஸ்கூல். அது மிஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே ஒரு அண்ணன் வந்து பிளானர் போர்டெலாம் வச்சு கதெல்லாம் சொல்லி தருவார். அவர் இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. ஒரு பாறையை வைப்பார், அதுக்கு மேலே ஒரு வீட்டை ஒட்டுவார், ஒன்று கீழே வைப்பார், அப்புறம் கட்டிடம் கட்டும் கற்பிகள் நாம், அடுத்தது பாட்டு போடுவார், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், பெருமழை பெய்தது, இந்த கதையெல்லாம் பாடுவார் அண்ணன். அவர் சின்ன வயசுலேயே பழக்கம். ஆனால் இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. நான் நினைக்கிறேன் இப்போவும் நம்ம சபையில் இப்படி தான் சொல்லித்தரோம்.
இப்பவும் விபிஎஸ்ல சண்டே ஸ்கூல்ல தான் சொல்லி தராங்க, பாறை மேல ஒரு வீடு மணல் மேல வீடு இல்லை, ரெண்டுமே எங்கே தான் இருக்குது? ஒரே அடித்தளத்தில். பாறை இட் இஸ் நாட் அ ப்ரொஜெக்டிங் ராக், இட் இஸ் அன் எம்பெடட் ராக். மண்ணுக்குள் மறைந்திருக்கிற பாறை. இங்கே என்ன இருக்குது? மணல் இருக்குது, இங்கே பாறை இருக்குது. ஒருத்தன் என்ன பண்ணுறான்? வீட்டை இதில் கட்டுறான், ஒருத்தன் வீட்டை இதில் ரெண்டு ஒரே தளத்தில் தான். ஆனால் கீழே என்ன இருக்குது? இது கண்மலையில் அஸ்திபாரம், இது மணலில் அஸ்திபாரம் போடுறாங்க. வசனங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லூக்கா 6 47 48 வசனங்களை வாசிங்க. லூக்கா 6:47 48. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு உங்களுக்கு காண்பிப்பேன். கற்பாறை எங்க இருக்குது? ஆழமாய் தோண்டினால்தான் கற்பாறை வரும், மேலே தெரிகிற பாறை இல்லை. இட் இஸ் நாட் a projecting rock, it is an embedded rock. மண்ணுக்குள் மறைந்திருக்கிற பாறை. இது தோண்டினாதான் என்ன கிடைக்கும்? தேவ சித்தம் கிடைக்கும். ஏன்னா இது எதோடு சம்பந்தப்பட்டு இயேசு சொல்வார்? மத்திய 7:24 சொல்றார், என்னிடத்தில் வந்து நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கண்மையில் போடுறான். ஆனால் 7:21 சொல்வார், பிதாவின் சித்தத்தின் செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு வருவானே தவிர என்னை நோக்கி கத்தாவை கத்தாவைன்னு கூப்பிட வரமாட்டான். அந்நாளிலே அநேகர் என்னை பார்த்து பேய் ஓட்டணுமே, நோயை குணமாக்கணுமே, உங்களை எனக்கு தெரியாத அக்கிரமம் செய்ய அகண்டு போன்னு சொல்லிட்டு சொல்வார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனை யாருக்கு ஒப்பிடுவேன்? ஆழமாய் தோண்டி கண்மலையிலும் அஸ்திபாரம் போடும். இது தேவ சித்தம். இது என்ன? நம்ம விருப்பம், நமது சித்தம். விசுவாச வாழ்க்கை ஏன் மணலுக்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் அது என்னன்னா, இட் கான் ஹோல்ட் எனிதிங். எதை என்ன செய்ய முடியாது? அதை பிடித்து வைக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேதுருவுக்கு முதல் பேர் என்ன பேரு? சீமோன். அடுத்த பேர் என்ன? பேதுரு. சீமோன் என்றால் கடற்கரை மணல், பேதுரு என்றால் கற்பாறை. கடற்கரை பேதுரு என்பதற்கு, சீமோன் என்பதற்கு நாணல் என்று ஒரு வழக்கமாக சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, நாணல். அதே நேரத்தில் இன்னொரு அர்த்தம் இருக்கு, சைமன் மீன்ஸ் சோல்ஸ் ஆஃப் தி சீ, கடற்கரை மணல். பாறை என்றால் பெட்ரா, கற்பாறை. வழக்கமாக நமக்கு தெரியும் கற்பாறையிலிருந்து தான் மணல் வரும். பாறை விழுந்து உடைந்து உருக்குறைந்து தண்ணீரால் அடிக்கப்பட்டு தான் மணல் வருது. ஆனால் ஏசுநாதர் எப்படின்னா தலைகீழ மணலிருந்து பாறையை கொண்டு வந்துடுவார். எல்லாவனும் பேதுருவா சீமோன் ஆக்கிடுவான், நம்மளால் ஒருத்தர் தான் சீமோனை பேதுரு ஆக்குவார். எல்லாவனும் பாலிலிருந்து தயிரை கொண்டு வருவான், நம்ம ஆண்டவர் ஒருத்தர் தான் தயிரிலிருந்து பாலை கொண்டு வந்துடுவார். யோபு சொல்லுவான், என்னை பால் போல வார்த்து தயிர் போல உரைய பண்ணினீர். அது என்ன பண்ணாரு? பாலை வார்த்தா கண்டிப்பாக தயிர் வந்துடும். நம்மளால தயிரிலிருந்து பாலையை கொண்டு வந்துடுவார் ஆள். நான் எதையும் நம்ம ஆண்டவரால் முடியும், அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கை எதுக்கு வேற ஒப்பிடுகிறது? சோல்ஸ் ஆஃப் தி கடற்கரை மணல். இரண்டாவதாக ஒன்று சொல்லுகிறேன், ஏன்னா உறுதியற்ற தன்மையை காட்டுவதற்கு, இன்றைய ஆவிக்குரிய உலகத்தினுடைய உறுதியற்ற தன்மையை காட்டுவதற்கு மணல். இரண்டாவது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, கடல், சி. இரண்டாவது ஒன்று கடற்கரை மணலுக்கு ஒப்பிடப்படுகிறது, இரண்டாவது அது கடலுக்கு ஒப்பிடப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏசாயா 57 வசனம். ஏசாயா 57 வசனம். அப்படின்னா மனித வாழ்க்கை எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? கடலுக்கு ஒப்பிடப்படுகிறது. துன்மார்க்கரோ கொந்தளிக்கின்ற கடல். மூன்றாவதாக வாசித்தோம் எபேசியர் 4:14 காற்று, விண்ட். எபேசியர் 4:14. இது எதுக்கு அடிக்கப்படுது? காற்றாக விசுவாச வாழ்க்கை. மூன்று காரியங்கள், மூன்றுமே என்னன்னா நிலையற்ற தன்மையை சுட்டி காட்டுவது. ஒன்று கடற்கரை மணல், இன்னொன்று கடல், அதில் கொந்தளிக்கின்ற அலைகள் உள்ள கடல், மூன்றாவது அந்நிய உபதேசங்களாகி காற்றினால் அடிக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. இது மூணும் சேர்ந்தது தான் இன்றைய ஆவிக்குரிய உலகத்துக்கு வேதம் சுட்டி காட்டுவது. ஆனால் எதிர்பார்ப்பது என்ன? உறுதிப்பாடு, ஃபர்ம்னஸ். நாம் கவனிச்சுட்டு வர பாடம் என்ன? ஆபிரகாமுடைய பயணம். ஒவ்வொரு ஆபிரகாம் பயணத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? அதுக்கு சமமான ஒரு ஆரோகண சங்கீதம் பார்ப்போம். இதுக்கு என்ன சங்கீதம்? 125. இந்த ஆறாவது பயணத்துக்கு பேரலான சங்கீதம் எது? 125. 1ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் கவனிச்சிங்களா? ஆபிரகாமுடைய ஆறாவது பயணத்தோட அந்த பயணம், அந்த சங்கீதம் எவ்வளவு அழகா ஒத்து போகுது பாருங்க. அவன் எங்கே வந்தான்? மம்ரேக்கு வந்தார். மம்ரே என்ன? உறுதிப்பாடு நிறைந்த இடம்.
விசுவாசி எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல யார் இருப்பானா? விசுவாசி. அப்படின்னா விசுவாசி என்பது அன்ஷேக்கபிள், அசைக்கப்படாதவன் யாரு? விசுவாசி. உங்களுக்கு தெரியும் அசைக்கப்படாத 4 ஞாபகம் இருக்குதா? அசைக்கப்படாத 4 ஞாபகம் இருக்கிறதா? சங்கீதம் 125 விசுவாசி எதுக்கு ஒப்பிடப்படுற? என்றென்றைக்கும் அசையாமல் இருக்க சீயோன் பர்வதம். அசையாதவைகள் 4. முதல்ல கர்த்தருடைய சிங்காசனம், சங்கீதம் 45:6. சிங்காசனம், சங்கீதம் 45. அப்படின்னா அசையாதது கர்த்தருடைய சிங்காசனம். அடுத்தது சங்கீதம் 46 4-5 வாசிங்க. ஒரு நதி உண்டு, தேவன் அதன் நடுவில் அல்ல, தேவன் அவள் நடுவில் இருக்கிறார். அப்படிதான் ஒரிஜினல் இருக்கணும். நல்ல ஆங்கில மொழியாக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். God is in her midst. கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அதன் நடுவில் அல்ல, அவள் நடுவில் இருக்கிறாள். அவள் அசைய மாட்டாள். அது அசையாதுன்னு போட்டிருக்கு இல்லையா? அது அல்ல, அவள் அசைய மாட்டாள். எது? சபை. ஒரு நதி உண்டு என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஒரு நதி உண்டு, அது நீர்க்காக தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அவள் நடுவில் இருக்கிறார். சபையை சுற்றி பரிசுத்த ஆவியின் பாதுகாப்பு. உள்ள யார் இருக்காங்க? கர்த்தர் அவள் நடுவில் இருப்பதனால அவன் என்ன செய்ய மாட்டா? அசைய மாட்டா. ஒன்று தேவன் அசைய மாட்டார். இந்த ஒன்று சிங்காசனம், அடுத்தது சபை. அது அசையாது என்றால் தேவன் இருக்கிறபடியானால் அப்படி சபை என்ன செய்யாது? அசையாது. மூன்றாவது எது செய்யாது? வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை அது அசையாது. மத்தேயு 5:18. மத்தேயு 5:18. எது ஒழியாது? கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது? அது நிலைத்து நிற்கும், அது ஒழியாது. மத்தேயு 5:18. கடைசியில் நாம் அது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும். சங்கீதம் 16:8. சங்கீதம் 16:8. சங்கீதம். கர்த்தர் எனக்கு முன்பாக நான் எப்போது வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியினால் யார் அசைக்கப்பட? நாமும் அசைக்கப்பட மாட்டோம். அசையாதவைகள் 4. ஒன்று கர்த்தருடைய சிங்காசனம், அவருடைய அதிகாரம். இரண்டாவது அவருடைய சபை. இரண்டாவது அவருடைய வார்த்தை. மூன்றாவது அவர் முன்னாடி நிற்கிற விசுவாசியும் அசைய மாட்டான். இதுதான் உங்களுக்கு எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. அப்போ நாம் அழைக்கப்பட்ட எதற்காக? மம்ரை, அது ஃபர்ம்னஸ், உறுதிப்பாடு, எழுப்புதல். வேண்டுமானால் நிறைய திட்டங்களை கொண்டு வருகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை வெற்றி அடையலைங்கிறது நாமே விட்டுருவோம். ஒரு காரியத்தை கொண்டு வரும்போது உடனே வெற்றி கிடைச்சிடாது. சில தோல்விகள் வரலாம், சில சோர்வுகள் வரலாம். உடனே என்ன பண்ண? திட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. முதல்ல தான் யோசிக்கணும். திட்டத்தை கொண்டு வரும் முன்னாடி ஒரு முறைக்கு 4 முறை தோலை காய போடலாம், நனைய போடலாம். ஆனால் தோல் காஞ்சி நனைஞ்சு கர்த்தர் உறுதிப்படுத்தி கொடுத்த பிறகு ஒரு நாளும் நோ டேர்னிங் பேக், திரும்பி போகிற அனுபவம் இருக்கவே கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு மூலை பகுதியில் ஒரு ஊழியத்துக்கு போனார். ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனார். 3 நாட்கள் கன்வென்ஷன் முடிஞ்சு அவர் வீட்டில் தங்கி இருந்த வீட்டில் என்ன சொன்னாங்க? ஐயா, எங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தை நாங்கள் ஒரு கிணறு தோண்டணும், அதுக்கு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி, நாங்கள் நீரோட்டம்லாம் பார்க்கல, நீங்கள் ஜெபம் பண்ணி இங்கே தோண்டணும்னு சொல்லுங்கள், நாங்கள் தோண்டிடுறோம். அது தண்ணீர் கிடைக்காத ஒரு பகுதி, பாறைகள் உள்ள பகுதி. ஒன்று ஊழியக்காரர் சென்னைக்கு புறப்படுற நேரத்தில் என்ன பண்ணார்னா, சரி வரேன், இவரை கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு பெரிய தோட்டத்தில் கொண்டு போய் என்ன பண்ணாங்க? நிறுத்திட்டு இவர் அங்கே ஜெபிக்கிறதுக்காக அப்படி போகும்போது ஏற்கனவே ஒரு குழி எடுத்த மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது. ஒன்று அதுக்கிட்ட போனார். போனால் அந்த மர இலைகள்லாம் விழுது இல்லையா, அதெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. பாலடைஞ்சு போய் கிடக்கிற ஒரு இடம். கேட்டார், இது என்னன்னு கேட்டார். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கன்வென்ஷனுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவரை இப்படி கூப்பிட்டு வந்தோம். அவர் ஜெபம் பண்ணார், இதில் தண்ணி இருக்குது எடுனார். 95 அடி எடுத்துட்டோம், தண்ணி வரல. அதனால் அப்படியே யூஸ் 3 வருஷத்தில் எல்லா குப்பையும் தள்ளி அது மூடிடுச்சு. நீங்கள் புதுசாக ஒரு இடம் சொல்லுங்கள், நாங்கள் அங்கே எடுக்கிறோம். ஆனால் அவர் சொன்னார், கர்த்தர் ஊழியக்காரனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவர், அதே இடத்துல மறுபடியும் தோன்றும்.
அதே இடத்த தோண்டு. நான் ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி சொன்னது தானே, நான் புதுசாக ஜெயம் ஒரே கர்த்தர் தான், அங்கேயே தோண்டு. 5 அடியில் தண்ணி இருந்ததுக்கப்புறம் அடுத்த 5 அடியில் தண்ணீர் இருந்தது. அவங்க சொன்னாங்க, இவ்வளவு தண்ணி இது வரைக்கும் நாங்கள் வரணும்னு எதிர்பார்த்ததில்லை. கர்த்தர் எப்போதுமே ஊழியக்காரனை கீழே விட மாட்டார். ஊழியக்காரனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவன். அது சொன்னார், இன்னொரு இடத்துக்கு ஜெபம் பண்ணி நான் சொன்னேன், அங்கே தோண்டி இருப்பாங்க. ஆனால் ஏற்கனவே ஒரு ஊழியக்காரன் ஜெபித்திருக்கிறானே, கர்த்தர் அவருக்கு வெளிப்பாடு கொடுக்காம அதை செய்ய மாட்டான்ல. ஒருவேளை தவறாய் சொல்லி இருந்தாலும் கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார். ஆனால் அங்கேயே தோண்டு தண்ணீர் வரும். அப்படின்னா எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்படுது, எந்த அளவுக்கு சபைக்கு உறுதிப்படுது, எந்த அளவுக்கு அவர் முன்னாடி நிற்கிற நீங்களும் நானும் உறுதிப்பாடு உள்ளவர்கள் தான். ஆனால் அதை போட்டிருக்குது, கர்த்தரை நம்புகிறவர்கள் யாரை போல இருப்பானா? 121 மறுபடியும் வாசிங்கம்மா. சங்கீதம் 125:1. The Sion என்பது இட்ஸ் a symbol of eternal steadfastness. நிலைத்து நிற்கிற ஒரு அனுபவம். ஸ்டெட்ஃபாஸ்ட் என்பது நிலைத்திருத்தல். சியோனை விசுவாசி எதுக்கு ஒப்பிடப்படுகிறான்? கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பர்வதத்தை போல என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதம் என்றால் இட் இஸ் a symbol of eternal steadfastness. தொடங்கிட்டு பாதியில் விடுகிறவர்கள் அல்ல, ஒன்றை தொடங்கினா அதை இறுதி வரைக்கும். அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் தான் இன்றைக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில் எழுப்புதலுக்கு அவசியம். கர்த்தர் பாரப்படுத்தி கர்த்தர் பேசி சில காரியங்களை தொடங்குகிறோம், வெற்றி பெறலங்கிறதுக்காக அதை நிறுத்தி விட வேண்டாம், அது தொடர்ந்து செய்வோம். ஏனென்றால் விசுவாசி எதுக்கு ஒப்பிடப்படுகிறான்? கர்த்தரை விசுவாசிக்கிற யாருக்கு ஒப்பிடப்படுகிறான்? கர்த்தரை நம்புகிறவன் அவன் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதம் போட்டிருக்குது. அப்படியானால் அது எட்டர்னல் ஸ்டெட்ஃபாஸ்ட். என்றென்றும் என்றால் எட்டர்னல், நித்தியமானது, என்றென்றைக்கும் அசையாத ஒரு அனுபவம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். 2ஆம் வசனம் வாசிங்க. 125:2. God is also steadfast. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் எப்படி தான் இருக்கிறாரு? என்றென்றைக்கும் அவர்களை சுற்றி இருக்கான்னு போட்டிருக்கு இல்லையா? விசுவாசியும் என்றென்றைக்கும் இருப்பான், மாத்திரமல்ல அவனை சுற்றி இருக்கிற தேவனும் என்றென்றைக்கும் இருப்பார். அதுதான். அப்படின்னா தேவன் எந்த அளவுக்கு உறுதிப்பாடு உள்ளவரோ அந்த அளவுக்கு உறுதிப்பாடு அவரை நம்புகிறவர்களுக்கும் உண்டு. அதனால நாம் ஒருவேளை தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு சொன்னால், உண்மையிலே தப்பாக முடிவு எடுத்தால் மாற்றிக்கொள்ளலாம். சரியான முடிவு எடுத்து மனுஷன் அங்கீகரிக்கலை, இல்லை சரியாக அது செயல்படலை, அதுக்காக விட்டு விட வேண்டாம். கர்த்தர் சொன்னால் கண்டிப்பாக அதை உறுதிப்படுத்துவார். கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார், மாறவே மாட்டார். அதனால் சியோன் நித்திய அசையாத நம்பிக்கையின் அடையாளம். அதே போல தான் கர்த்தரும் என்ன செய்கிறார்? பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருப்பது போல கர்த்தரும் தமக்கு பயந்தவர்களை சூழ்ந்து எப்போதும் இருக்கிறவர் தான். தேவனும் மாறாதவர், விசுவாசியை மாற மாட்டார்கள். தேவன் இந்த விசுவாசிய அந்த சியோனுக்கு ஒப்பிட்டு 5 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1, பரிசுத்தம். சியோன் என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன சொன்னேன்? எட்டர்னல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னு சொன்னேன். சங்கீதம் 2:6. சியோன் எதுக்கு சொல்லப்படுகிறது? பரிசுத்தத்துக்கு. என் பரிசுத்த பர்வதமாகிய சியோன் அப்படின்னா சியோன் என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன? சங்கீதம் 2:6 பரிசுத்தம். இரண்டாவதாக சங்கீதம் 5 வசனமே சங்கீதம் தான், 48:11. சியோன் விசுவாசியோடு சம்பந்தப்பட்ட 5 கருத்துக்கள், விசுவாசியோட 5 தன்மைகள். 1 பரிசுத்தம், 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 48:11 ரிஜாய்சிங், களி கூறுதல். 2வது என்ன? களி கூறுதல். 3ஆவதாக சங்கீதம் 74:2. இதில் சொல்லப்பட்ட கருத்து விசுவாசிக்கு டுவெல்லிங், தாபரித்தல். 4ஆவதாக சங்கீதம் 78:68 அன்பு. சியோன் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? அன்புக்கு ஒப்பிடப்படுகிறது. 5ஆவதாக ஆசீர்வாதம். சங்கீதம் 133:3 பிளெஸ்ஸிங். சியோன் என்பது சங்கீதத்தில் 5 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. 1 பரிசுத்தத்தை குறிப்பது, இன்னொன்று மனமகிழ்ச்சியை குறிப்பது, கலிகூறுதலை குறிப்பது, 3வது உறுதியான தாபரம் வாசஸ்தலத்தை குறிப்பது, 4ஆவதாக அன்பை குறிப்பது, 5ஆவதாக ஆசீர்வாதத்தை குறிப்பது. இந்த 5மே விசுவாசியோடு சம்பந்தப்பட்டது. சியோன் இஸ் சிம்பிள் ஆஃப் எட்டர்னல் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அசையாதவைகள். இது பரிசுத்தம் அசையாது, விசுவாசியின் சந்தோஷம் கலிகூறுதல் அசையாது, அவனுடைய வாசஸ்தலம் அல்லது தாபரிக்கிற இடம் அசையாது, அவனுடைய அன்பு அசையாது, அவனுடைய ஆசீர்வாதமும் அசையாது. ஏனென்றால் ஏசாயால 5 இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் கைவிடாதவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் மறக்காதவர். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வரும். 1 ஏசாயா 41:17. அடுத்தது 42:10.
16. மூன்றாவதாக 44:21. நான்காவதாக 46:4. ஐந்தாவது 49:15. 41:17, 42:16, 44:21, 46:4, 49:15. இந்த ஐந்தும் விசுவாசியை குறிப்பது சீயோன். 5 அனுபவங்கள். ஆனால் தேவனுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் அவர் கைவிடாதவர், அவர் மாறாதவர், அவர் மறக்காதவர், அவர் நினைக்கிறவர். இந்த வார்த்தைகளை அதாவது நாமும் மாற மாட்டோம், அவர் என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். அதனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் மாறாமலே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் மீண்டும் மீண்டும் நம்மளும் மாறவே மாட்டோம். ரட்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம், சாகிற வரைக்கும் அப்படியே இருப்போம். அதுக்கு ஒரு வசனம் வர வச்சுப்போம், ஆவியோ உற்சாகம் உள்ளது மாம்சமும், இப்படியே சொல்லி காலத்தை தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். அவர் மாற மாட்டார். நீங்கள் நானும் அவரை போல மாறுவதில் மாறக்கூடாது, அவரை போல மாறிக்கிட்டே வரணுமே தவிர நாம் நாம இருக்கக்கூடாது, நாம் அவராக மாறுவதற்கு மாற வேண்டும். சரி, போகட்டும். விசுவாசி என்பவன் மலையை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறான். விசுவாசி யாரு? என்றென்றைக்கும் அசையாமல் சீயோன் பர்வதம். கர்த்தர் யார்? அந்த மலையை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிற பாதுகாப்பு வளையம் கர்த்தர். விசுவாசி யார்? எட்டர்னல் ஸ்டெட்ஃபாஸ்ட். அவன் யார்? நித்தியமாக அசையாதவன். கர்த்தர் யார்? அவனை சுற்றிலும் நித்தியமாக இருக்கிறவன். நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் என்னை சுற்றிலும் இருக்கிறார். அந்த அனுபவம் தான் இந்த உறுதிப்பாட்டுக்கு தேவையானது. அடுத்த தாட் போயிடலாம். ஒன்று, விசுவாசிக்கு உள்ள இருந்து ஒன்று வரும். என்னன்னா, falls from within. உள்ள இருந்து என்ன, நம்ம எல்லாருக்குமே என்ன உண்டாகும், நம்ம உறுதியாக ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் தெரியுங்களா, எடுக்கும்போது நமக்கு உள்ள இருந்து ஒரு சக்தி வந்து என்ன செய்யும், நம்மளை பயமுறுத்தும், நம்மளை அசைக்கும். அதே நேரத்தில் வெளியே இருந்து ஒன்று வரும். ஒன்று உள்ள இருந்து வருவது ஃபோல்ஸ், அடுத்தது ஃபிக்கிள்னஸ். இது உள்ள இருந்து வருகின்ற ஒரு அழுத்தம் நமக்கு எப்போதுமே இருக்கும். வெளியே இருந்த ஃபிக்கிள்னஸ் தான் தெரியும் தானே. ஃபிக்கிள்னஸ், இருமனம், ஃபிக்கிள் மைண்டட்னஸ். ஃபிக்கிள்னஸ் தான் நிலையற்ற தன்மை. நமக்கு எல்லாருக்கும் உள்ள என்ன ஆகும்னா, நம்ம ஒரு உறுதிப்பாட்டுக்குள்ளே வரோம் இல்லையா. சபன் எடுத்துகிறவங்களுக்கு நல்லாவே புரியும். பெந்தகோஸ்து எடுத்துகிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏசாவது வர்ற வரைக்கும் பிரச்சனை போகாது. ஸோ ஒரு திருமணம்னு வருதுன்னு வச்சிங்களேன், வந்தோடனே என்ன பண்ணுவான், பொண்ணு உங்கள் சபையாக இருக்கும், பையன் கேத்தலிக்கிலேருந்து இப்போ தான் வந்திருக்கிறான் புதுசாக. சரி, என்ன பண்ணணும், நிச்சயம் பண்ணணும். அதெல்லாம் நிச்சயம் பண்ணுறது, கல்யாணமே பண்ணிட்டு போகலாமே. அதெல்லாம் நிச்சயம் பண்ணுங்க. நான் பையன் வீட்டுக்காரன் விடமாட்டேங்கிறான். சரி, விடமாட்டேன்னா சரி, பிடிச்சிப்போம். என்ன பண்ணலாம், சபையில் தான் வைக்கணும் பாஸ்டர். சபையில் வச்சா என்ன பண்ணுவான், அவன் அந்த விபூதி தவிர மீதி எல்லாம் கொண்டு வருவான் தட்டில். பார்த்துருக்கீங்களா? எல்லாம் கொண்டு வருவான். பெந்தகோஸ்து பாஸ்டருக்கு மாலைனாலே கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும் இல்லையா? ஆமாவா? அவன் மாலை, பூ, பழம், மஞ்சள் எல்லாம் கொண்டு வந்து வைப்பான்லாள். ஒரு சென்னையில் உள்ள ஒரு பெரிய சபையில் பெட்ரோத்தலுக்கு 21 தட்டு வரிசை, 1-2 தட்டு, 21 தட்டு. அந்த பெரிய பரிசுத்தமான தேவ மனுஷன் மிரண்டு போயிட்டார். இது என்ன கதை? ஒன்று என்ன பண்ணாங்கன்னா, இது பொண்ணு வீடு அந்த சபையை சார்ந்தவர்கள், பையன் வீடு வந்து வேறு சபை, அவரும் பெந்தகோஸ்து சபை தான். அந்த 2 இவரும் அந்த பாஸ்டரும் உட்காந்துருக்காங்க. தட்டு வரிசையாக வந்து உட்காந்து, இது என்ன இது, நீங்கள் ஏதாவது சொன்னீங்களான்னு அவர் கேட்டார். சொன்னார், நான் எங்கே சொல்கிறேன், நான் பையன் வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் உங்கள் சபை இல்லை. ஒன்று கூப்பிட்டு கேட்டார், ஏன் இதெல்லாம் வைக்கிறீங்கன்னு கேட்டால், எங்கள் ஜாதி வழக்கப்படி 21 தட்டு வைப்போம் நாங்கள். பிரைஸ்லாம். சென்னையில் உள்ள பெரிய ஆவிக்குரிய சபைக்கு இந்த கேடுன்னா சாதாரண பெந்தகோஸ்து சபைகள் என்னது ஆகும் யோசித்து பாருங்கள். அப்படின்னா என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் நம்ம புத்தி இன்னும் போகலை. சமீபத்தில் என்னென்னா, கேத்தலிக்லேருந்து பையன் வந்திருக்கான், அதனால் என்ன கொண்டு வருவோம், மாலையெல்லாம் கொண்டு வருவோம் நாங்கள். சபையில் உட்காந்து மாலையில், ஐயோ அந்த கதையெல்லாம் வேணாம். ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் சொல்லிட்டாரு, தாலி கட்டுனா இந்த பக்கம் வராத, ஓடி போய்டு அப்படின்றார். உடனே அதுக்குள்ள பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறோமோ அப்படியே கேட்குறோம். கல்யாணம் முடிஞ்சு அந்த சர்ச் பில்டிங் இருக்கு, சர்ச் இந்த இது சர்ச் இல்லையா, அதில் நின்று தாலி கட்டுறான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ என்ன பண்ணுவ? கொழுப்பு தானே அது. அதை ஒழுங்காக வேறு எங்கே பிள்ளையார் கோயிலில் போய் கட்டிட்டு போக வேண்டியது தானே அது. அதுக்கு என்னது இங்கே வந்து என்ன, ஒவ்வொரு தேவ மனிதனுக்கும் ஒரு தரிசனம் இருக்குது, அவங்களது ஆரம்ப அழைப்பு ஒன்று இருக்குது. அதில் நிற்க விடாமல் என்னெல்லாம் ஏடா கூட பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவாள்.
எல்லாம் பண்ணுவான். இது ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன வெளியே இருந்து என்ன வருது, நமக்கு உள்ளே இருந்து ஒரு அழுத்தம் வருது. ஒருத்தனை வேணான்னு சொன்னால், இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அவன் முன்னாடி 3 குடும்பம் இருக்குது, 3 காணாமல் போயிடுவான் சபையிலேருந்து. எவனையாவது ஒருத்தனை தொட்டி இங்கே கதை முடிஞ்சு போச்சு, அத்தனை பேரும் காணாமல் போயிடுவான் குடும்பமே. வேற இது உள்ளேருந்து வருது, வெளியே இருந்தன வரும், இந்த மாதிரி கோமாளித்தனம் வருது. என்ன பண்ணுவான் ஒருத்தன்? உறுதியாக நிற்பது இந்த காலத்தில் ரொம்ப கடினமான. குறிப்பாக இந்த 5 ஊழியங்களில் உண்மையிலேயே இந்த பரிசுத்த பவுல் சொன்னார் தெரியுங்களா, துடைத்து போடுகிற அழுக்கான கந்தன்னார், அது பாஸ்டர் ஊழியம்தான். எத்தனை அவனுக்கு பாடுபட்டு அலைஞ்சுதான் கடைசியில் தூக்கி போடுற முதல் ஆள் அவனை தான் தூக்கி போட்டுறான் வழிய. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் செய்கிற ஊழியத்தை பேர் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எவனாலும் மண்டையை வடிச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எவனுக்கு வெட்டியும் கிடையாது, வசனமும் கிடையாது. எனக்கு நான் பாட்டுக்கு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு பிரச்சனை இல்லை, எவன் வந்து கேட்க மாட்டான்ல என்கிட்ட. ஆனால் சபை நடத்தினா அப்படி முடியாது. ஒன்றை சொல்லும் போது 100 தடவை யோசிக்கணும். இதை சொன்னா அவனை பாதிக்குமோ, நாளைக்கு அவன் வரமாட்டான சபைக்கு. தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு பாஸ்டர் செய்தியை ஆயத்தம் பண்ணவே முடியாது. பண்ணிங்கன்னா ஒரு கருத்து வந்தோன்னு தோணும், இதை சொன்னா அந்த ஆள் சொல்லுவான், எனக்குன்னே இந்த ஆள் பிரசங்கம் பண்ணாயா, சரி அது வேண்டாம், இன்னொன்று போனீங்கன்னா இன்னொன்று கிடைக்கும். இன்னும் மற்ற கடைசியில் நீங்கள் பிரசங்கமே பண்ண முடியாது. ஆளை பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ண மிக மிக கடினமான ஊழியம். ஆனால் கர்த்தருக்கு மகிமை, கனமுள்ள ஊழியமும் அதுதான். இந்த 5 ஊழியத்தில் கனமுள்ள ஊழியம் தெரியுங்களா? ஏன்னா அத்தனை பாடுகள் இருக்கு அதில். இன்றைக்கி உறுதியாக நிற்க முடியாதுக்கு 2 ஒன்று உள்ளிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள், ஒன்று வெளியே வருகின்ற இருமனங்கள், இல்லை என்றால் கோமாளித்தனங்கள். இந்த 2க்கு நடுவில் இன்றைக்கு நீங்கள் நானும் உறுதியாக நிற்க முடியும், உறுதியாக நிற்க முடியும். அதான் ஆபிரகாம் இப்போ நம்ம கற்றுக் கொடுக்க. அவன் எங்கே போகலை, அவன் மோரைக்கு போகலை, மாறாக எங்கே வந்தார், மம்ரேக்கு வந்தார். மம்ரை என்பது உறுதியான ஒரு அடித்தளம், அங்கே தான் அவர் வந்தார். ஆனாலும் நமக்கு ஒன்று தெரியணும், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதம் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு எபிரேய மொழியில் ரொம்ப அற்புதமாக இருக்குது, பிலீவர் இஸ் எட்டர்னல். அது சொன்னால் ரொம்ப போட்டிருக்குது, neither bowing nor moving. அது அசையாதவன் உண்டு, எவனுக்கு தலை குனிஞ்சும் போக மாட்டான், இடத்த விட்டு காலி பண்ணியும் போக மாட்டான். அசையாதவன் அர்த்தம் என்ன? எந்த மலையாவது தெரியும் அப்படி வணங்கி எனக்கு வணக்கம் போடுமா? எவனா ஒரு பெரிய ராஜா வராருன்னு வச்சுங்களேன், மலை என்ன பண்ண உடனே அப்படி சொல்லுமா? அது நிற்கிறது தான். அதே போல் என்ன பண்ணாது, ஒரு பெரிய இராணுவம் வருதுன்னு இடத்த மாற்றிட்டு உட்காந்துருக்குமா? மாற்றிக்காதே. அப்படின்னு இந்த அசையாதவன் என்பதுக்கு ஒரு அர்த்தம் என்ன? அவன் தன்னை தலை வணங்கவும் மாட்டான், அடுத்த நேரத்தில் தன்னுடைய இடத்தை விட்டு கொடுக்கவும் மாட்டான். அதுதான் சீயோன். மாத்திரமில்லை, ரொம்ப இன்னொரு அர்த்தம் சொல்லுது, he sits for eternity சொல்கிறான். அது என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற பருவமுக்கு என்ன, சிட்ஸ் ஃபார் எட்டர்னிட்டி என்றால் அது நித்தியத்துக்காக ஒருத்தன் உட்கார்ந்துட்டான்னு வச்சுங்களேன், அவன் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு உண்டு. நீங்கள் நானும் இன்றைக்கு உறுதியாக இருக்க வேண்டிய 7 காரியங்கள் இருக்கிறத கொஞ்சம் நினைவுபடுத்துகிறேன். 7 காரியங்கள் நீங்கள் நானும் உறுதியாக இருக்க வேண்டியவைகள். 1, யோபு 11ஆம் அதிகாரம், யோபு 11ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிங்க. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். என்ன செய்யணும்? எதில் உறுதி இருக்க வேண்டும்? பாவத்தை அகற்றுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். எதிலிருந்து நாம் உறுதியாக இருக்க வேண்டும்? பாவம் என்று ஒன்று வந்தால் அதை அகற்றுவது சொல்ல, உன் பாவம் என்ன பண்ண, அக்கிரமத்தை உன் கூடாரத்தை விட்டு விலக்கும். அது நம்மிலே மாத்திரமில்லை, எதிலிருந்து விலக்கணும்? நம்ம இருக்கிற கூடாரத்திலே பாவம் இருக்கக்கூடாது. பாவத்தை விலக்குவதில் ஒருபோதும் காம்ப்ரமைஸே கிடையாது, விட்டு கொடுத்தலே கிடையாது. பாவத்துக்கு ஒருபோதும் இடம் கொடு. நாம் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்யப்படும் போது என்ன பண்ணுவோம், பேசாமல் நமக்கு என்னத்துக்குன்னு உட்கார்ந்துருக்க கூடாது. ஆதி பெற்றோருடைய பாவம் என்ன தெரியுங்களா? குறிப்பாக ஆதாமுடைய பாவம் என்ன தெரியுங்களா? கவனியுங்கள். சத்துரு வந்து பாம்பின் வடிவத்தை வந்து என்ன பண்ணுறான், அவனை ஏமாற்றுகிறான். ஆதாம் எங்கே இருந்தார்? ஏவாள்கிட்ட பேசுகிறான் இல்லையா, இதை இப்போ புசிக்க நாளில் நீங்கள் தேவனை போல் அவர்கள். ஆதாம் எங்கே இருந்தார்? கூட தான் இருந்தார். கர்த்தர் ஏவாளுக்கு சொன்னாரா இல்லை ஆதாமுக்கு சொன்னாரா? ஆதாமுக்கு தானே சொன்னார். என்ன சொல்லியிருக்காரு, இது சாப்பிட்றதுனால சாவேன்னு சொல்லியிருக்காருல்ல. இப்போ இவன் வந்து சொல்லுகிறான், இல்லை இது சாப்பிட்டா கடவுளை போல மாறிடுவேன். ஆதாம் தானே தடுக்கணும், அதை ஆதாம் தானே தடுக்கணும். அவர் என்ன செய்திருக்கணும்? ஐயோ சாப்பிடக்கூடாது, கர்த்தர் சொல்லியிருக்கான்னு சொல்லணும்ல. அமைதியாக நிற்கிறார் பாருங்களேன். ஏன் அமைதியாக நிற்கிறார்? ஏன் அமைதியாக நிற்கிறார்? கர்த்தர் இப்படி தானே சொல்லியிருக்கிறாரு. அவன் வந்து அந்த பெண்ணை ஏமாற்றுகிறான், கூடயே நிற்கிறாரு. நிற்கிறத தடுக்கணும்ல. ஏன் தடுக்கலை? ஐயா மனைவி 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 அதனால. ஆனால் கர்த்தர் பின்னாடி தான் சொல்கிறாரு, நீ என் பேச்சை கேட்காம மனைவியின் பேச்சை கேட்டதுனால அப்படி தான் கர்த்தர் சொல்லுவார். அதில்
மனைவியின் பேச்சை கேட்டார். மனைவி கேட்டது மாத்திரம் காரணம் இல்லை, அவன் கொடுக்கும்போது தடுக்காமல் நிற்கிறார் இல்லையா. அவன் கொடுத்தாங்க, அந்த அம்மா சாப்பிட்டாங்க, இவருக்கு கொடுத்தால அதே வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல. அந்த அம்மா வாங்கினதை தடுக்கலை, இவருக்கு கொடுத்தையாது. அப்போ மனைவி என்ற பாசம் என்ன பண்ணிச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம், சாப்பிட்டாச்சுல்ல. கர்த்தர் வந்து கேட்குறாரு, நான் விலக்கின கனியை புசித்தாயா? என்ன சொல்லணும்? ஆமாம். உடனே அதுக்கு என்ன சொன்னார்? அப்படின்னா முதல்ல பிளான் பண்ணிட்டான். மாற்றியா? மாற்று. கத்த கேட்டால் நான் உன்னை கோல் மூட்டிடுவேன், அதான அர்த்தம். அதானே? அது அந்த நாக்கு நுண்ணில் அந்த பதில் இருக்கு. எந்த விதவுட் எனி தாட், எந்த சாப்பிட்டான்னு கேட்டவொடனே நீர் என்னோட இருக்க தந்த ஸ்திரீ சாப்பிடுறது தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, அவள் தவறு செய்யும் போது இவனுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. நான் செய்யலை, அவ்வளோதான். நான் பாவம் பண்ணலை, அவள் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். கத்த கேட்டால் அவதான், நீர் தான். நம்ம ஊரில் சொல்லணும், ஒரே கல் ரெண்டு மாங்க. ஆதாம் தான் முதல் ஆள், ஒரு கல் ரெண்டு மாங்க. ஒரே கல்லை ஒன்று விட்டு அவர் தலைக்கு, அடுத்தது ஏவாள் தலைக்கு. நீர் என்னோடு இருக்கும்படி கொடுத்த ஸ்திரீ, அதுக்கு அர்த்தம் என்ன? நானா உங்கள்கிட்ட கல்யாணம் பண்ணி வையின்னு சொன்னேன். நான் பாட்டு கொஞ்சம் தாடியை வளர்த்துட்டு நான் பாட்டு சுற்றி திரிஞ்சேன், அவ்வளோதான். நீங்கள் தானே நான் தனிமையாக இருப்பேன் நல்லதுன்னு கண்டீங்க. எனக்கு ஏற்ற துணை கொடுப்ப சொன்னது நீங்கள் தானே கொடுத்தீங்க. நான் கேட்டேன். நான் காலேஜ் கேட்டில் போய் நின்றேனா, சர்ச்சு கேட்டில் நின்றேனா? ஒரு இடத்துல நிற்கல, நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன். நீங்கள் தானே எனக்கு ஒரு பொண்ணை ஆயத்தம் பண்ணி கொடுத்தீங்க. அப்போ குற்றவாளி யார்? நீங்கள் தான், நீர் தான். அடுத்தது யார்? நீர் கொடுத்த பெண் தான். அப்படின்னா தவறு செய்யும் போதே முதல்ல பிளான் பண்ணிட்டார். அவர் கேட்ட மாத்திரத்தில் அவரையும் குற்றம் சாட்டுகிறார், அவர் கொடுத்த பெண்ணையும் குற்றம் சாட்டுகிறார். என்றால் இவனுக்கு என்ன இருக்குது? பாவம் செய்கிறான்னு உனக்கு தெரியும், தடுக்கவில்லை. காரணம் என்ன? மாற்றினா அவதானே. அதனால தான் பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அற்புதமாய் பரிசுத்த பவுல் கொண்டு ஆவியானவர் எழுதியிருப்பார். அதில் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. நல்லா கவனிச்சிங்களா? யார் வஞ்சிக்கப்படலை அப்படின்னு அர்த்தம் என்ன? வஞ்சிக்கப்படுதல் என்ன? ஏமாற்றப்படுதல். அப்போ ஆதாம் ஏமாற்றப்படலைன்னு அர்த்தம். ஆதாம் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கான் தவிர. கவனிச்சிங்களா? ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்றால் ரொம்ப தெளிவாக எழுதுறா பாருங்களேன். ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் அப்படி போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா ஏவாள் அறியாமல் சாப்பிட்டு இருக்கிறா, இவர் அறிஞ்சே சாப்பிட்டு இருக்கிறார். அறிஞ்சு சாப்பிடும்போது இவருக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? மாட்டுனா அவன் மாட்டுட்டான். யாக்கோபு 4:17 சொல்ல, நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யலாம் பாவம் போட்டு. இவருக்கு தெரியும் தானே பாவம் என்று. ஏவாள் செய்வது பாவம் என்று ஆதாமுக்கு தெரியுமே, தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு? கம்மன் நிற்கிறாரு. நன்மை செய்ய தெரியும், தடுக்க தெரியும் தானே. கர்த்தர் உங்ககிட்ட தானே பேசினாரு. ஆனால் என்ன பண்ற? அவர் தவறு செய்யும் போது பண்ணிட்டு போட்டோம். நாம் பாவம் செய்வது எந்த அளவுக்கு கடுமையோ அதை விட போலாது பிறம் பாவம் செய்வதை அனுமதிப்பது. ஆதாம் அதுதான் செய்கிறார். அவர் பாவம் செய்யல, ஆனால் என்ன பண்ண? பாவம் செய்வதை பார்த்து நின்று இருக்கிறாரு. எனக்கு என்ன, நானா பாவம் செய்கிறேன்? மாட்டுனா என்ன பண்ணட்டும், அவதான். அப்படி கை கழுவி விடலான்னு தானே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பொன் லாசரஸ் சொல்லி ஒரு ஊழியக்காரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில் இசைத்து பாடக்கூடியவர். அவர் ஒரு முறை பொன்னேரி பகுதியில் ஒரு ஊழியத்தில் அவர் பேசுகிறார். அவர் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள். அப்போ அவர் அந்த வில் இசையில் பாடுகிறார். பாடும்போது அவர் ஒன்று சொல்கிறார், பிசாசு வந்து ஏமாற்றிட்டான். ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க? கனியை வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கணவனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை அவர் விளக்குகிறார். அவருக்கு இவரைய கவிதை தன்மையில் விளக்குகிறார். இந்த பெண் கொடுக்குறா. ஆதாம் யோசிக்கிறார், இதை வாங்கி சாப்பிட்டா நாமும் சாகணும். ஆனால் வாங்கி சாப்பிடலன்னு என்ன ஆகும்? அவ சாவா. ஆதாம் ஏவாள் கொடுக்கும்போது ஆதாம் வேண்டாம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? ஏவாள் கத்து சொன்ன மாதிரி சாகினால் சாகவே சாவாய், செத்து போயிடுவான். இவர் மாற்ற நிற்பார். இப்போ மறுபடியும் ஆதாமுக்கு என்ன ஆகிடும்? ஆதாமுக்கும் ஏற்ற துணை இன்னும் உண்டாகவில்லை. ஒன்று மறுபடியும் கொஞ்சம் தாடி வளர்த்து அப்படியே சுற்றுவார் ஆதாம். ஒன்று கத்தர் பார்ப்போம் ஒரு நாள், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. இவனுக்கு ஏற்ற துணை. மறுபடியும் இவனுக்கு ஒரு தூக்கம். அடுத்த சைடில் ஒரு காலம் எடுப்பார். சரியா? ஏற்கனவே ஒன்று இல்லை, இப்போ 2வது எடுப்பாராம். எடுத்து இதில் ஒரு பெண், அவளையும் ஒரு நாள் ஏமாற்றி கனியை கொடுப்பான். சாப்பிட மாட்டேன் ஒன்று, அவளும் சாவாள். 3வது என்ன பண்ணுவான்? இந்த விழா. கடைசியில் இப்படி எடுத்து கடைசியில் ஆதாமுக்கு விழாலுமே இருக்காதான். அப்படி நிற்பானா. கடைசியாக வர ஒரு தட்டுவாளாம், தொப்புளுக்கு வந்து வாயில் திணிச்சிட்டு போயிடுவான் அவன். ஆதாம் பார்த்தாரா, எவ்வளவுக்கு அவ்வளோ எலும்பை மாற்று கடைசியில் மாட்டம் தான் போகிறான். அதை முதல்ல மாட்டிட்டானா. இந்த மகள் கற்பனை எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கும்.
உறுதிப்பாடு என்பது மிக மிக அவசியமான. இதில் என்ன, பாவத்தை விலக்குவதில் ஒன்று தெரியுங்களா? பாவத்தை முதல்ல எங்கிருந்து விளக்கணும்? உலகத்திலிருந்து விளக்க வேண்டும். அடுத்தது உறவுகளிலிருந்து விளக்க வேண்டும். மூன்றாவது உன்னிலிருந்து விளக்க வேண்டும். ஒன்று, பாவத்தை எங்கிருந்து விளக்கணும்? உலகில். என்னாகும் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமும் 11:4. பின்பு அவர்களுக்கு இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம் எகிப்திலிருந்து வரல, பலவிதமான அந்நிய ஜாதிகளும் கூட புறப்பட்டு வந்திருக்கிறாங்க. இவர்களும் அந்த மார்ச்சில், அந்த வெற்றி பயணத்தில் வர்றாங்கன்னு சொல்ல போனால் கானான் பயணத்தில் புறஜாதிகளும் வராங்க. வந்தவர்கள் என்ன பண்ணாங்களாம்? வாசிங்கம்மா. அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர். யாருக்கு இச்சை வந்தது? இஸ்ரவேலனுக்கு அல்ல, அவனோடு வந்து அந்நிய ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க, மீட்கப்பட்டவர்கள் வராங்க, கூட யாரும் வருகிறார்கள்? அந்நிய ஜனங்களும் வராங்க. இச்சை யாரை பிடித்தது? அந்நிய ஜனங்களை இச்சை பிடித்தது. அது இஸ்ரவேலனை பிடித்தது. பின்பு இஸ்ரவேலனும் அழுதான் போட்டிருக்குது. வாசிங்கம்மா அந்த வசனத்தை. என்ன பண்ண, ஏற்கனவே ஒரு ஒப்பாரி வச்சு முடிச்சுட்டானுங்க. 1 முதல் 3 வசனங்களை ஒப்பாரி வச்சு உடப்பட்டு அதை கத்த பாளையத்தின் பின்புதெல்லாம் அழிச்சிட்டாரு. அடுத்ததும் இச்சை யாருக்கு வருகிறது? அப்போ எத்தனை முறை அடிக்கப்பட்டாலும் என்ன ஆகும் தெரியுங்களா? திரும்ப திரும்ப இந்த இச்சை பிடிக்கும். காரணம் என்ன? உலகத்திலிருந்து பிரிய கற்றுக்கொள்ளவில்லை. மீட்கப்பட்ட ஜனங்கள் வராங்க, கூட யாரும் வருகிறான்? புறவினத்து மக்களும் வருகிறான். இச்சை யாரை பிடிக்குது? புறஜாதி மக்களை பிடித்தது. அது யாரையும் பிடிக்குது? இவனையும் பிடிக்குது. அப்படின்னா உலக மக்களோடு இருக்கிற உறவை நீங்கள் நானும் துண்டிக்காத வரைக்கும் பாவம் போகாது. அடுத்தது உறவுகள். ஒன்று உலகம், அடுத்தது உறவுகள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 32, 23, 24. யாக்கோபு தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பரிவாரங்கள், வேலைக்காரன், வேலைக்காரிகள் எல்லாரும் என்ன பண்றார்? அவர் பிரித்து வைத்து கவனிச்சீங்களா? எதிலிருந்து பிரிக்கிறார்? உறவுகளிலிருந்து பிரிக்கிறார். அவர் ஒன்று உலகத்திலிருந்து பிரிய வேண்டும். அடுத்தது உறவுகள் கூட என்ன செய்யணும் நேரத்தில்? உறவுகளே இன்றைக்கு அனைவருடைய ஆவிக்க வாழ்க்கைக்கு எதிரிகள் யார் என்றால் இயேசு சொல்றார், இவன் வீட்டார் தான் உனக்கு எதிரி. வெளியே இருந்து வருவதற்கு காட்டிலும் உள்ள இருக்க எதிரிகள் அதிகமானவர்கள்னு சொல்ல போனால் நாம் எதிர்பாராத தாக்குதல், ஈஸியாக விழுந்து போகிற இந்த இடம் தான். யாக்கோபு என்ன செய்தார்? தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள், வேலைக்காரர் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு அந்த யாப்போக்கு நதிக்கரையில் தனித்திருந்தார். அப்பொழுதுதான ஒரு புருஷன் விடியும் அளவு வந்து அவரோடு போராடினார். ஒருவேளை குடும்பத்தோடு பரிவாரத்தோடு இருந்திருந்தால் தேவ பிரசன்னம் கிட்டே வந்திருக்காது, தேவன் கிட்ட வந்திருக்க முடியாது. எப்போது அவர் தன் குடும்பத்தை தன்னை விட்டு பிரித்தாரோ அப்போதான் என்ன வருது? உறவுகளை பிரித்தால் தான். மூன்றாவது உன்னிலிருந்து பிரிய வேண்டும். இது கொஞ்சம் எளிது, இது கொஞ்சம் கடினம். அடுத்தது மிக மிக கடினம். உன்னிலிருந்து பிரிய வேண்டியது. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன், என் முகத்து முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று. நீ தீழ்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போலும் இருப்பாய். நீ அவர்கள் வசமாய் திரும்பாமல் அவர்கள் உன் வசமாய் திரும்புவார்கள் போட்டிருக்குது. அதில் கொஞ்சம் கவனிங்க. யார் தான் பிரிக்கணும்? தீழ்ப்பானதிலிருந்து விலையேறப்பட்டதை யார்? நான் தான் பிரிக்கணும். கர்த்தர் பிரிக்க மாட்டார். கர்த்தர் பிரிக்கிற வேலை இல்லை. எனக்குள்ள ரெண்டும் இருக்குது. தீர்ப்பானது இருக்குது, விலையேறப்பட்டதும் இருக்கிறது. நான் என்ன செய்யணும்? இன்றைக்கு ஆண்டவரே பிரித்தெடுங்கன்னா கர்த்தர் பிரிக்க மாட்டார், நான் தான் பிரித்தெடுக்கணும். கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, பொறாமை இருக்குது, பின்னாடி பேசுறது இருக்குது, நல்ல நிறைய உள்ள இருக்குது நம்மகிட்ட சரக்கு. இதை கர்த்தாவே எடுத்து போடணும்னா போகாது, நான் தான் எடுத்து போடணும். ஆண்டவரே இந்த கோபத்தை எடுத்து போடும் ஆண்டவரேன்னா கோபம் போகாது, அங்கே தான் இருக்கும். யார் தான் எடுத்து போடணும்? நான் தான் எடுத்து போடணும். இந்த பிரித்து எடுத்தல் குறிப்பாக உலகத்திலிருந்து வெளியே வருவது, உறவுகளுக்குள்ளேருந்து வெளியே வருவது, எனக்குள்ளேருந்து நான் வெளியே வருவது, மூன்றுக்கும் உறுதிப்பாடு இல்லாவிட்டால் நடக்காது. யோசித்து பாருங்க. இந்த உலகம் இருக்குது தெரியுங்களா? சில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அந்த பழைய பாவ ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. இருந்தால் ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கணும், அவனை நம்ம போல மாற்றுவதற்கு இருக்கணுமே தவிர அவனோடு போய் ஒரு நாள் அது உட்கார்றதுக்கு இருக்கக்கூடாது. இரண்டாவது, உறவுகளோடு நமக்கு கண்டிப்பாக உறவு வேண்டும், ஒன்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரே ஒரு நோக்கம், அவன் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணுங்கிற பாரத்தோடு மாத்திரம்தான் இருக்கணும். இல்லை பாருங்க, அவருக்கு காது குத்துறாங்கன்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மூக்கையும் கண்ணையும் சேர்த்து குத்தி அனுப்பிடுவான் அவன்.
சரியா? எங்கள் அக்கா நான் தான் தாய் மாமா. அது தாய் மாமாவது நாய் மாமாவாது. கத்தருக்குள்ளே வந்த பிறகு தாய் மாமா என்ன நாய் மாமா என்ன? தூக்கி போடு வெளியே குப்பை. என்ன பண்ண? அவன்கிட்ட அன்பு காட்ட வேண்டும், அவனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய சடங்காச்சாரம் பாரம்பரிய பங்கு பெற்ற என்ன தெரியுங்களா? குழந்தைக்கு காது குத்துறான்னு இல்லை, நமக்கு நல்ல காது குத்தி அனுப்பிடுவானுங்க ஆளுங்க. விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர் பார்த்துருக்கீங்களா? எங்கள் அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, அதனால் காதையும் கண்ணையும் மூட போகிறாராம். அது என்ன தெரியல, காதை மூடுறது கண்ணை மூடுறது மூக்கை மூடுறது தெரில. காதையும் மூக்கையும் மூடினா செத்தில் போயிடுவான் ஆள். அது என்ன மூக்குத்தி போடுறது காதை குத்துறதுக்கு என்ன பேர்? காதையும் மூக்கை அடைக்கிறது தான் அது. காதையும் மூக்கை அடைக்கிறதுக்கு ஒரு 4 கிராம் தங்கம் கடன் வாங்கிட்டு போவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலே மூழ்கி போயிடும் அவன். உறவுகள் வேண்டும், உறவுகளுக்கு நம்மளால் முடிந்ததை செய்யணும், இருந்தால் செய்யலாம். கடன் வாங்கி செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்? அந்த பாரம்பரியங்கள் வந்தால் தான் அது வரும். உறவுகளை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வந்தால்தான் நீங்கள் நானும் பாவத்தை விட்டு வெளியே வர முடியும். யோசித்து பார்த்துருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க தான், ரட்சிக்கப்படாத உறவினர்கள் இருக்காங்க. அவன் வீட்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அங்கே மாமா மச்சான் அத்தை பொண்ணு மாமா பொண்ணெல்லாம் வரும்ல, கிண்டல் அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? விசுவாசி கொஞ்ச நேரம் உலகத்து மச்சனோட கேவலமாக போயிடுவான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாமா மாறிடுவார், மச்சானா மாறிடுவார். விளையாட்டு என்ன தெரியுங்களா? பாவம் தானாக உள்ளே வந்துடும். உறவுகள் இருக்க வேண்டும், ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கணும். அவன் கத்தருக்குள்ளே வருவதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து நிற்கணும். அதுதான் ரட்சிக்கப்படுறவனுக்கும் அழிந்து போறவனுக்கு நடுவே நான் நற்கந்தமாக வைக்கப்படணும். அது ஒன்று தான் நோக்கம் இருக்கணும். அப்படின்னா அந்த பாவத்தை விட்டு அகற்றுவது நீங்களான உறுதியாக இல்லாவிட்டால், மறுபடியும் சொல்லுகிறேன், சுவிசேஷத்துக்கு என்ன பேர் போட்டு? பாதரட்சன் போட்டிருக்குல்ல. சுவிசேஷ நற்செய்திக்கு என்ன பேர்? செருப்பு. ஏன் அதுக்கு செருப்புன்னு பேர் போட்டிருக்குது ஐயா? உலகத்தில் தான் நம்ம நடக்கிறோம், உலகத்துக்கு நமக்கு தொடர்பு இல்லை. உலகத்தின் மூலமாக எப்படி தொடுக்கிறோம்? சுவிசேஷத்தின் வழியாகத்தான் உலகத்தை தொடுக்கிறோம். உலகத்தின் அசுத்தத்தில் நடக்கிறோம், உலகத்தின் அருவருப்புகளை கடந்து போகிறோம். ஆனால் கால் அழுக்காகுது. காரணம் என்னன்னு சொன்னால், நான் இங்கே பாதரட்சியை போட்டு வச்சிருக்கேன். இது இந்த 3 வட்டங்களிலும் சரி, நான் எது மூலமாக சந்திக்கணும்? சுவிசேஷத்தின் வழியாக சந்தித்தால் மாத்திரம்தான் என்னை கரைப்படுத்தாது. அப்படின்னா பாவத்தை அகற்றுவதில் நீங்கள் நானும் உறுதியாக இல்லாவிட்டால் கண்டிப்பாக ஒரு நாள் பாவத்தில் விழுந்துருவோம். அவனை போல பேசி, உலகத்து மனுஷன் போல பேசி, அவனை போல சிரித்து, அவனை போல கிண்டல் அடித்து, அவனை போல கடிச்சு ஒரு நாள் இடத்த விட்டு கீழே இறங்கி போயிடுவோம். பாவத்தை அகற்றுவதில் இந்த 3 வட்டங்களில் இந்த 2ம் கூட எளிது, இது ரொம்ப கடினமானது. ஏன்னா இந்த 2 வெளியே தெரிகிறது, வெளியே தெரியாது, நமக்குள்ள மறைஞ்சிருக்கிறது. இதிலிருந்து நீங்களான உறுதியாக இருந்தால் மாத்திரம்தான் பாவத்தை அகற்ற வேண்டும். நான் அடிக்கடி நினைப்பேன், டிவி பார்க்குறது பாவம்னு பிரசங்கம் பண்ணுற ஆசாமி அவர் வீட்டில் உட்காந்து இன்டர்நெட்டில் பார்த்துட்டு உட்காந்துருப்பார். டிவி பார்க்குறது பாவம்னு வார், அது குட்டி சாத்தான். இன்டர்நெட்டு பெரிய சாத்தான், அதை உட்காந்து வீட்டில் பார்த்துட்டு இருப்பார் ஆடுவார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் ஒரு ரூமுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா யார் தெரிவார்னா ஊழியக்காரர் தான் நீங்கள் பார்க்கலாம். அவர் பார்க்குற டிவி மானிட்டர் நீங்கள் பார்க்க முடியாது, அவர் ஒருத்தர் தான் பார்க்க முடியும். ஏன்னா உள்ளே வரும் எவன் வந்தாலும் அவனை பார்த்துட்டு இவர் இதை மாற்றலாம், இவர் ஆஃப் பண்ணலாம். அப்படி தான் செட் பண்ணுறாங்க. ரூமுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஊழியக்காரணிகள் அவர் எதை பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்க முடியாது, நீங்கள் திருப்பி வச்சுருக்காங்க. ஏன்னா அவன் எந்த உலகத்தில் இருக்கான்னு சொல்லி அவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்படிப்பட்ட இந்த உன்னிலிருந்து வெளியே வருவது கடினமானது. டிவி ரிமோட்டை கையில் எடுக்கிறவனே நீ நரகத்துக்கு போய் விடுவான்னு சொல்றவர், இவர் கையில் டிவி ரிமோட் இன்னும் போகல. இவர் டிவியை இவர் கையை ரிமோட்டை எடுக்கிறது இன்னும் நிக்கல. எடுக்காமல் நீ எதுக்கு அதை பத்தி பேசிட்டு உட்காந்துருக்க? எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க எதை அனுபவத்தில் வச்சிருக்கீங்களோ அதை மாத்திரம் பிரசங்கம் பண்ணுங்க பாரு. உன் வாழ்க்கையில் நீ எதை கை கொள்ளுகிறாய் அதை பிரசங்கம் பண்ணு. ஒரு வேளை சில இடங்கள்ல ஆவியானவ நம்ம கை கொள்ளாதது நம்மளை பேச வைப்பார். எதுக்குன்னா நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக. பாஸ்டர் சொல்லுவாரு, அனுபவம் உள்ளதை பேசுங்க. எங்கேயாவது உன் வாழ்க்கையில் அனுபவம் இல்லாத பேசக்கூடிய வாய்ப்பு வந்தால் அப்போவே முட்டியை போட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவர் இனி நான் இதை செய்ய மாட்டேன். அப்போதே உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். இல்லைன்னு சொன்னா முதல்ல பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லலையா, நீ வசனத்தை பகுத்து போதித்து கை கொண்டு உபதேசம் பண்ணு, அப்போது உன்னையும் உன்னை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். ரட்சிப்பு முதல்ல பேசுகிறவருக்கு கை கொண்டு உபதேசித்தால்தான். கை கொண்டு உபதேசிக்கலன்னு சொன்னா ஆபத்து யாருக்குன்னா உபதேசிக்க தான் அதிக ஆபத்து. அப்படியானால் இந்த 3லும் இருந்து பாவத்தை அகற்றுவதில் அந்த ஃபர்ம்னஸ், விசுவாசி சீயோன் பருவத்தை போல பரிசுத்தத்தில் அன்புல எல்லாம் தான் சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா பாவத்தை அகற்றுவதில் அதே உறுதி வேணும்ல. இரண்டாவதாக சுட்டி காட்டுகிறேன், விடுதலை பெற்றதில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் பெற்ற விடுதலை, இந்த விடுதலையை ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு நீங்கள் நான் உறுதியாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே மறுபடியும் மறுபடியும் என்ன செய்ய, ஏற்கனவே அடிமைத்தன நுகத்தில் இருந்தோம்.
கர்த்தருடைய கிருபையினாலே அவர் நம்மை அடிமைத்த நுகத்தின் விடுதலை ஆக்கினார். திரும்பவும் என்ன பண்ணக்கூடாது? அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின இரண்டாவது எதில் நிலைத்திருக்க வேண்டும், எதில் உறுதியாக இருக்க வேண்டும்? நாம் பெற்ற விடுதலையில். நான் அடிக்கடி யோசிப்பேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திருப்பி நினைவுபடுத்துகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டதே கடனில் இருந்து தான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு விபச்சாரம் கிடையாது, குடிக்கிற பழக்கம் இல்லை, அடிக்கிற பழக்கம் இல்லை. ஓரளவுக்கு உலகத்து மனுஷனை பார்த்தா ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை. அதனால் இந்த தகப்பன் அவளை கண்டிப்பாக வளர்த்தாங்க. சின்ன சின்ன சாதாரண மனுஷனுடைய பாவங்கள் இருக்கும், ஆனால் பெரிய அந்த மாதிரிலாம் பாவங்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு எழுந்து விடுதலை கொடுத்தாருன்னா கடன்லேருந்து தான் விடுதலை கொடுத்தார். அசோக் லைனில் வேலை செய்துட்டு இருந்தேன். நிறைய சம்பளம் வாங்குற ஒரு கம்பெனி தான், ஆனாலும் எனக்கு கடன் நிறைய இருந்தது. கர்த்தருக்குள்ளே வந்தபோது கர்த்தர் எனக்கு கொடுத்த விடுதலை 11 மாதங்களின் கடனை நீக்கினார். ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா, நான் ரட்சிக்கப்பட்ட போது என்னை கர்த்தருக்குள்ளே நடத்தின தேவ மனிதர்கள் சொன்னாங்க, கடன் வாங்கக்கூடாது. ஏற்கனவே கடனில் இருக்கீங்க, கடன் ஏன்னா வரம் சொல்லுது, நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பாயின்னு சொல்லி கடன் வாங்காத. கர்த்தருக்கு மகிமை. 11 மாதங்களை கர்த்தர் எடுத்து போட்டால் இன்றைக்கி 27 ஆண்டுகள் ஆகிறது. 85 தொடக்கத்தில் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கி 2011 பாதியை தாண்டி வந்துட்டோம். இது வரைக்கும் ஒரே ₹1 கூட கடன் வாங்க கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வந்ததே இல்லை. ஏன் தெரியுங்களா? கடன் வாங்க மாட்டேன்னு உறுதியாக இருந்ததுனால. நான் எப்போதுமே சொல்லுவேன், கடன் ஏன் வருது? வாங்குகிறோம் வருது, வாங்காமல் இருந்தால் வராது, அவ்வளோதான். கடன் வர்றதுக்கு ஒரே காரணம் என்ன? வாங்குகிறோம் வருது, வாங்குறது நிறுத்துங்க வராது. என் வாழ்க்கையில் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். 27 ஆண்டுகள் கர்த்தரோடு நடக்கிறேன். இல்லை உனக்கு கர்த்தர் உண்மை உள்ளவனுக்கு அநேக விஷயங்களை நான் பார்த்துருக்கிறேன். அதில் ஒன்று, அன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்கிட்ட இருந்தது 2 வெள்ளை சட்டையும் ஒரு கருப்பு பேண்ட்டு தான் நான் ரட்சிக்கப்படும் போது. ஏன்னா அவ்வளோ கடன் இருந்ததுனால அந்த 2 வெள்ளை சட்டை ஏதுன்னா, அசோக் லேலண்டில் நான் குவாலிட்டி கண்ட்ரோல் ஒர்க் பண்ணேன். என்னோடய யூனிஃபார்ம் வந்து ஒயிட் கோட்டு. இந்த ஒயிட் கோட்டுக்கு இந்த பேண்ட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுப்பான். பேண்ட் வந்து காக்கி பேண்ட்டு ஓவரால் இந்த முட்டி வரைக்கும் ஒரு பெரிய கோட் ஒன்று போடணும், ஒயிட் கோட்டு. அதுக்கு துணி கொடுப்பான் கம்பெனியில். அந்த பேண்ட்டு சட்டையை துணியில் சட்டை தைச்சு போடுவேன். யோசித்து பாருங்கள், இந்த சென்னை வெயிலில் பேண்ட் ஷர்ட்டில் சட்டை சாத்தி போட்டு அந்த சஃபாரி போட்டு நடக்கிறனால அதோட மோசமாக இருக்கும். அப்படி 2 வெள்ளை சட்டை இருந்தது. நான் வெள்ளை துணி கொடுத்து தான் தைச்சிட்டேன். காக்கி பேண்ட் போட்டு வெளியெல்லாம் மீட்டிங்லாம் போக முடியாதுல்ல. அதனால் தாம்பரத்தில் ஒரு கிறிஸ்தவ வியாபாரி ஒருத்தர் இருக்கார், துணி கடை வச்சார். அவர்கிட்ட கொண்டு போய் இந்த காக்கி பேண்ட்டை கொடுத்தா அவர் 2 கருப்பு பேண்ட் கொடுப்பார். அதில் அந்த துணியை வாங்கிட்டு கருப்பு துணி கொடுத்துருவார் எனக்கு. நான் கருப்பு பேண்ட் போட்டதுக்கு காரணமே அந்த புண்ணியவான் தான், பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது என்னென்னா, அழுக்கானாலும் சீக்கிரம் தெரியாது, அது ஒரு வசதி இருக்குதுல்ல. ஒரு கருப்பு பேண்ட் 2 வெள்ளை சட்டை, அவ்வளோதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பம். ஆனால் ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ண, என்ன வந்தாலும் சட்டை கிழிஞ்சு போனாலும் சரி தான், அடுத்த வருஷம் தான் அசோக்கில் மறுபடியும் துணி கொடுப்பான். அது வரைக்கும் இந்த சட்டையை தான் போடுவேன், இந்த பேண்ட்டை தான் போடுவேன். கர்த்தர் உண்மை உள்ளவர். 11 மாதங்கள் என் கடந்து நீக்கினார். இன்றைக்கி கலை சட்டைலாம் போடுறேன். இன்றைக்கி போய் சொல்லுவோம், இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் உண்மை. காரணம் என்னவென்றால், நாம் எடுக்கிற தீர்மானம் தான். தீர்மானத்தை உறுதியாக என்ன இது போட்டிருக்குல்ல, நம்முடைய கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் அவர் எந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலேருந்து எடுத்தாரோ, அது எந்த கடன்லேருந்து எடுத்தார்ல, மறுபடியும் நாம் ஒரு பேங்க் லோனுக்கு போனேன்னா யோசித்து பாருங்கள். ஒன்றும் இல்லாததுலேருந்து கற்று தூக்கி எடுத்தார். இன்றைக்கி எனக்கு வீடு இருக்குது, வீட்டுக்கு மேலே இன்னொரு வீடு இருக்குது, எங்கிட்ட கார் இருக்குது, என்கிட்ட பைக் இருக்குது. ஒரே ₹1 கூட நான் கடன் வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலை, எல்லாமே காசு கொடுத்து வாங்கினது. ₹100 ₹200 அப்படியே சேகரிச்சுட்டே வருவேன். ₹45,500 நான் ஸ்ப்ளெண்டர் பைக் வாங்கும்போது பணத்தை கொண்டு போய் இவ்வளோ நோட்டை எண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். அவன்கிட்ட கடைக்காரன் ஒரு மாதிரி பார்த்தான், இல்லை சார் இதை விட ஒரே சில்லறையாக இருக்குதுன்னா, சில்லறையாக சேர்த்தது ஆளே சில்லறைதான்யா, சில்லறையாக சேர்த்தது தான், அது இப்படி தான் வரும். ₹1000 ₹500 நான் பார்த்ததே இல்லை அந்த பைக்கெல்லாம் வாங்கும்போது. கார் வாங்கும்போது அது மாதிரி மொத்தமாக பணத்தை கொண்டு போய் கொடுத்து தான் காரை வாங்கினது மாதிரி கடன் வாங்கலை. வீடு கட்டும்போது ஒரே ₹1 கூட பேங்க் லோன் வாங்கலை, கர்த்தர் கொடுத்த காசில் தான் வாங்கினேன். ஏன்னா அந்த உறுதியாக இருந்தால் கர்த்தர் எப்போதுமே உண்மை உள்ளவர். எந்த ஆரம்பத்தில் நீங்கள் எந்த தரிசனத்துக்குள்ளே வரீங்களோ அதை முதல்லையே அலசி பார்த்துருங்க, நிற்க முடியுமா முடியாதா. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், இந்த நகை போட்டு கல்யாணம் பண்ணுறது, நகை இல்லாமல் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. ஸோ சில சபைகளில் நகை போட்டிருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் பாரு. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் ஓடும், அவர் பையன் நகை போட்டு தான் கல்யாணம் பண்ணி நிற்கும் போது தான் அவருக்கு தலைவலி வரும், குடைச்சல் வரும். அவர் அடுத்த பிள்ளைங்கள் வரும்போது சபையை விட்டு வெளியே ஓடு, துரத்த நாள்லாம் இருக்குது, ஞானஸ்தானம் எடுக்கிறியா, நகை இருந்தால் கொடுக்க மாட்டேன் போடு. அதே அவர் பொண்ணு செயினை போட்டு வந்து நீ ஞானஸ்தானம் கொடுன்னு கேட்டால் என்ன பண்ணுவார் இவர்? துரத்த முடியல. அப்போ அடுத்தவனை துரத்தலாம். இன்னொருவன் வந்து அட்லீஸ்ட் தாலி கட்ட வேண்டாம், ஒரு மோதிரமாவது போட்டுக்கிறேன்னு சொன்ன போது கூட சபையில் சேர்த்துக்காத ஊழியர்கள் சென்னையில் உண்டு. ஆனால் அதே அவர் பையன் சொன்னான், மோதிரம் போடலைன்னா கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. மோதிரம் போட்டு கொடுத்தாரு. அப்படின்னா உறுதிப்பாடு எங்கே போச்சு?
எந்த நல்லதோ கெட்டதோ முதல்ல யூ கம் டு டிசிஷன். இதுதான் என்னுடைய ஊழியத்தில், இதுதான் வழி, இப்படி தான் இப்படி தான் நடத்துவேன். அதுலேருந்து மாறாதீங்க. ஒன்றை எடுத்து ஒரு ஆளுக்காக மாற்றினீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படி வந்து நிற்பான், ஒவ்வொருத்தரும் வந்து மாறுவான். ஆகவே முதல்ல அந்த முடிவுக்கு வந்துடணும். ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் அதில் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும். அது ஆத்மா இருந்தாலும் சரி, சம காலியானாலும் சரி தான். இதுதான். ஒரு முறை கன்னியாகுமரியில் மே மாதத்தில் ஒரு கன்வென்ஷனில் பேசிட்டு ட்ரெயினில் வரும்போது பனகுடின்னு ஒரு இடம் இருக்குது, வள்ளியூருக்கு பக்கத்தில் இருக்குது, நெல்லை மாவட்டத்துக்கு பக்கத்தில். அங்கேருந்து வந்து ஒரு ஊழியக்காரர் ஏறினார், வாலிப ஊழியர் தான். நான் பைபிள் படிச்சுட்டு வந்தேன். பார்த்த உடனே கேட்டேன், ஐயா நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களான்னாரு. ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு. அவர் ஒரு சபையின் போதகர், ஒரு யங்மேன், ஒரு 40-42 வயசு தான் இருக்கும். அப்போ அவர் பேச ஒரு சென்னை வரைக்கும் கூட பேசி ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து சீட்டு வேறு பேசிட்டு வந்தார். அவர் சொன்னார், ஐயா நகை போட்டான்னா கண்டிப்பாக ஆன்சரம் கொடுக்க மாட்டேன், கம்யூனியன் கொடுக்க மாட்டேன், வெள்ளை சட்டை போடாமல் வெள்ளை பேண்ட் போடாமல் சமையலை வேணும் ஏற்ற மாட்டேன். அதுதான் நான் சொன்னேன். சபையில் ஆள் இருக்கான்னு கேட்டேன். 400 பேர் இருக்காங்கன்னாரு. பரவாயில்ல, வாழ்க மகனைவன் சமத்து பெரிது தான், இப்படியே இருந்துருக்கு அப்படின்னு. இன்றைக்கும் அப்படி இருக்க தான் செய்கிற ஆட்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் போட்டுட்டா அது பாவம் என்று இல்லை. கலர் சட்டை போட்டால் அவனை நரகத்துக்குள் தள்ளப்படும் அப்படியும் இல்லை. அவர்களுடைய தரிசனம், அவர்களுடைய அழைப்பு, அவங்களுக்கு தேவன் கொடுத்த அர்ப்பணிப்பு. ஆனால் அதுலேருந்து என்ன பண்ணக்கூடாது, அப்பப்போ பல்ட்டி அடிக்கக்கூடாது. ஒன்று எடுத்த தீர்மானம் இவ்வளோதான்ப்பா, முடிஞ்சா வசதினா இல்லை இடத்த காலி பண்ணு கூட சொல்ல முடியாது. ஒரு முறை ஒரு சபையில் ஒரு போதகர் இருக்கு, அந்த சபையினுடைய விசுவாசிக்கும் பிரச்சனை வந்துட்டு பாஸ்டர் ரொம்ப கோவத்தை சொன்னார், போயா சபையை விட்டு வெளியே. அவர் என்ன பண்ணா தெரியுங்களா, நேராக வந்து இந்த மாதிரி டைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒன்றில் வந்து நின்றுட்டார். யார், பாஸ்டர் ஒருத்தரை வெளியே பண்ண நின்றுட்டார். சொன்னார், ஏன்னா உங்கள் அப்பா வீடா இது? விசுவாசி பாஸ்டர் பார்த்து கேட்குறேன், உங்கள் அப்பா வீடா? நம்ம அப்பா வீடியா அப்படி சொல்ல. நான் நிற்கிறேன்னு ஓடு, அது எனக்கு சொந்தம். உனக்கு அந்த ஓடு சொந்தம், எனக்கு இந்த ஓடு சொந்தம். டைல்ஸ் மேலே நின்றார், இது எனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம். எப்படியா நீ என்ன வெளியே போன்னு சொல்லுவேன்? நான் போக மாட்டேன், போயா பரவாயில்ல மகனை வாழ்க்கை. அந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்குது இல்லை, போகலை வெளியே சபையை விட்டு. அவருடைய பையன், அவருடைய பேரனு இப்போ சபையில் இருக்கிற ஆள். உறுதிப்பாடு இருக்குல்ல. நீ துரத்த நான் என்ன போகிறதா, உன் அப்பா வீடா இது? நம்ம அப்பா வீடுறா, நீ இரு நானும் இருப்பேன், அவ்வளவுதான். நானும் என்ன போன்னு சொல்லக்கூடாது, நீ என்ன போன்னு சொல்லக்கூடாது. அந்த உரிமையை பாராட்ட வேண்டியது தானே. அப்படின்னா உறுதிப்பாடு மிக மிக இதெல்லாம் பெற்ற விடுதலையை இழக்கக்கூடாது. சரி, இன்னும் 5 இருக்குது, சொல்லி முடிச்சது. 3வதாக வார்த்தையில் உறுதிப்பாடு வேண்டும். 3வது எதில் உறுதியாக இருக்க வேண்டும்? வார்த்தையில் உறுதியாக. யோசுவா 23ஆம் அதிகாரம், யோசுவா 23 6-7 வசனங்களை வாசிங்க. ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதி இருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல். எதை விட்டு விலகக்கூடாது? மோசேயின் நியாயப்பிரமாணங்களில் எழுதி கொண்டிருக்கப்பட்டு வலது பக்கம் இடது பக்கம் என்ன பண்ணக்கூடாது? போகாமல். 7ஆம் வசனம் கடைசியில் வாசிக்கிறோம், பற்றி கொண்டிருங்கள். 7ஆம் வசனம் எச்சரிக்கையாக இருங்கள் போட்டிருக்கோம். இதுக்கு தான் கொலோசியர் 2:6 நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய வசனத்தில் கிறிஸ்துவின் மேல் நாட்டப்பட்டவர்களாய் அவர்கள் என்ன உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். ஒன்று, நிலைத்திருக்க வேண்டியது பாவத்தை அகற்றுவதில் உறுதி. 2வதாக நாம் பெற்ற விடுதலையில் உறுதி. 3வதாக கர்த்தர் மேல் நாட்டப்பட்டு அவருடைய வார்த்தையிலே நிற்பதில் உறுதி. 4வதாக பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. எதில் நிற்கணும்? ஆவியில் உறுதி. firmness in our spirit. நமது ஆவியிலே உறுதியாக இருக்க வேண்டும். 5வது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 Peter chapter 3 verses 16 and 17. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாய் இருக்கிறது. அல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல. எதில் உறுதி வேண்டும்? வேத புரட்டுக்கு நீங்கள் நானும் உறுதியாக இருக்க வேண்டும். மற்றவங்க வேத புரட்டு வந்தால் உறுதி இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ நாம் எதில் உறுதியாக இருக்கணும்? வேத புரட்டுகள் வரும்போது, அதாவது மாறுபட்ட தவறான உபதேசங்கள் வரும்போது என்ன செய்யணும்? அதில் உறுதியாய் நிலைத்திருக்க நானும். வேத புரட்டுக்கு நீங்கள் நானும் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் போலி உபதேசங்களுக்கு மாத்திரம் இடம் கொடுக்க கூடாது. 6வதாக விசுவாசத்தில் உறுதி. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து. எதில் உறுதியாக இருக்க வேண்டும்? விசுவாசத்தில் உறுதி. 7வதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58. 1 கொரிந்தியர் 15:58.
கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று நீ அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும். எதுல உறுதிப்பட வேண்டும்? நம்முடைய எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் இருக்குது, அதுல உறுதியா இருக்க வேண்டும். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், ஒருவேளை நாம் எடுக்கிற பிரயாசங்களுக்கு உடனே பலன் கிடைக்காவிட்டால் சோர்ந்து போய் அதை விட்டு விடக்கூடாது. திரும்பி வாசிக்கும் 58ஆம் வசனத்தை. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. என்ன செய்ய வேண்டும்? நாம் எடுக்கிற பிரயாசங்கள் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? உறுதியற்றவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு எஃபர்ட் எடுத்தால் அது லாபமோ நஷ்டமோ டில் த எண்ட், முடிகிற வரைக்கும் ஒரு கை பார்த்துடணும். அதுதான் உறுதிப்பாடு. 7 காரியங்களை குறித்து வேறும் சொல்லுகிறது. நாம் உறுதியாக இருக்க. 1, பாவத்தை அகற்றுவதில். 2வது, பெற்ற விடுதலையை தொலைத்து விடாமல் இருப்பதில் உறுதி. 3வது, கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதி. 4வது, ஆவியிலே உறுதி. 5வது, வேத புரட்டுகளில் விழுந்து விடாதபடி உறுதியாக இருப்பது. 6வதாக, விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது. 7, நம்முடைய பிரயாசங்களில். அநேக நேரங்களில் வரும் ஆலோசனைகள் வரும், ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, கூட இதையும் சேர்த்து செய்யலாமே. பார்த்தா நல்லா மாதிரி தான் தெரியும். வெளிநாட்டிலேருந்து ஒரு ஊழியக்காரர் தாம்பரத்துக்கு ஒரு கன்வென்ஷனுக்கு வந்தவர் வந்துட்டு போன பிறகு அந்த பாஸ்டர் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தார். சபை நடத்துகிறவர் கூட பிஸ்னஸ் பண்ணுறாரு. பாஸ்டர் நல்லா ஊழியம் பண்ணார், ஏன் இவர் இந்த வேலையை ஆரம்பித்தாருன்னு கேட்டால், இல்லை வந்தவர் சொன்னார், உனக்கு நல்ல வியாபார திறமை இருக்குது, நீ ஏன் வெறும் பாஸ்டராக இருக்கிற, இந்த பிஸ்னஸை பண்ணால் உனக்கு இவ்வளோ வருமானம் வருமே, இவ்வளோ விசுவாசிகள் இருக்க, நீ பிஸ்னஸ் பண்ணால் இத்தனை பேர் கொடுத்தாலே உனக்கு இவ்வளோ வந்துடுமே, உனக்கு வியாபாரத்துக்கு திறமை இருக்குது, நீ அதை செய்யக்கூடாது, செய்தால் இது ஒன்றும் கத்தருக்கு எதிரானது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாஸ்டர் உட்காந்து யோசித்தார், அவன்கிட்ட காணிக்கைக்கு ஏன் நம்ம கையேந்தி நிற்கணும், நமக்குன்னு ஒரு வியாபாரம் தான், நமக்கு பணம் வருமே, போயிடலாமே, அப்படி செய்ய ஆரம்பிச்சு. என்ன ஆகுன்னு சொன்னால், உறுதிப்பாட்டை கெடுக்கிறதுக்கு அநேக ஆட்கள் வருவான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் முதல்ல சொன்னேன், இந்த 5 ஊழியங்களில் மிக பெருமைக்குரிய ஊழியம் பாஸ்டர் ஊழியம் தான். பாடுகள் நிறைந்த ஊழியம் அதுதான். அதே நேரத்தில் கனத்துக்குரியதும் அந்த ஊழியம் தான். இந்த ஊழியம் தண்டியில் சேவகம் பண்ண எழுதி கொண்டு எவனும் வேறு அலுவலில் போய் பிழைப்பு சிக்கிக்கொள்ள மாட்டான்னு பையில் போட்டிருக்கல. யாரோ ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக அழைப்பிலேருந்து பின்னாடி போயிடுறாங்க பாருங்கள். ரியல் எஸ்டேட் பண்ணுறாலும் நிறைய பேர் இருக்காங்க நம்மகிட்ட. பாஸ்டர்ஸ் கார் வாங்கி ரெடி பண்ணி விற்கிறவங்க நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. வீடு வாடகைக்கு பார்த்து கொடுத்து அதில் ஒரு மாதம் கமிஷன் வாங்குறாள் நம்மகிட்ட இருக்குது. இல்லை திருமணத்துக்கு பையன் பண்ண பார்த்து கொடுத்து தசமபாகம் வாங்குறாள், அதிலெல்லாம் இருக்குது. டவுரியில் தசமபாகமா? சரியா? சமயத்தில் குமரி மாவட்டத்துக்கு போனால் அவர் சொல்கிறார், டவுரியில் தசமபாகம் கேட்குறாங்க ஐயான்னு கேட்டார். உங்கள் ஊரில் நிறைய டவுரி கொடுப்பீங்கள்ல, அதனால் அவனே கோடீஸ்வரன் லட்சாதிபதி ஆகிடுவான். அது டவுரியில் தசமபாகம் வாங்குறவன் லட்சாதிபதி ஆகிடுவான். அவன் எவ்வளோ வாங்குவான் பாருங்கள். கொஞ்சம் உறுதிப்பாடு இல்லாவிட்டால் நீங்கள் நானும் நிலைத்திருக்கேன். அப்போ ஆபிரகாமுடைய எழுப்பதின் பயந்த கட்டுக்கொள்கிற பாடம் என்ன தெரியுங்களா? மோரையிலிருந்து புறப்பட்டார், ஆனால் வந்து சேர்ந்தது மம்ரைக்கு வந்து சேர்ந்தார். சூட் சேயர்ஸ், அதாவது குறி சொல்கிறவனுக்கு இடத்துலேருந்து புறப்பட்டார், ஆனால் திரும்பி அவர் வந்து சேர்ந்ததோ